நாம் இந்த நாட்களில் கிறிஸ்துவின் மனவாட்டி என்கிறதான தலைப்பில் பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு தேவனுடைய வார்த்தைகளை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். These days, with the help of the Holy Ghost, we are meditating the Word of God under the title, The Bride of Christ. உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். Let's read the Song of Solomon, chapter 1, verse 9. என் பிரியமே, பார்வோனுடைய ரதங்களில் பூண்டிருக்கிற பரிகள் பவஞ்சுக்கு உன்னை ஒப்பிடுகிறேன். I have compared thee, O my love, to a company of horses in Pharaoh's chariots. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. என் பிரியமே, பார்வோனின் ரதங்களில் பூண்டிருக்கிற பரிகளின் பவஞ்சுக்கு உன்னை ஒப்பிடுகிறேன். I have compared thee, O my love, to a company of horses in Pharaoh's chariots. இங்கே மணவாளன் தன்னுடைய மணவாட்டியை பார்வோனின் ரதத்தில் பூட்டப்படக்கூடிய குதிரைகளின் கூட்டத்துக்கு ஒப்பிடுகிறார். Here the bridegroom compares the bride to a company of horses in Pharaoh's chariots. பார்வோனின் ரதத்தில் எல்லா குதிரைகளும் பூட்டப்படுகிறதில்லை. Not all horses will be included in the company of horses in Pharaoh's chariots. எகிப்திலிருந்து அநேக குதிரைகள் பயிற்சி நிலையத்துக்கு கொண்டு வரப்படுகிறது. Many horses are brought out of Egypt to the training center. அந்த பயிற்சி நிலையத்திலே இரண்டு வித பயிற்சியாளர்கள் இருப்பதாக நாம் கடந்த நாட்களிலே பார்த்தோம். ஒருவர் பெயர் ராயல் ஸ்டேபிள் மாஸ்டர், மற்றொருவர் பெயர் லோயர் ஸ்டேபிள் மாஸ்டர். In the past, we saw that there were two types of instructors in the training center, one being the royal stable master and the other the lower stable master. எப்படி பார்வோனின் ரதத்தில் பூட்டப்படக்கூடிய குதிரைகள் தெரிந்தெடுக்கப்படுகின்றன என்கிற சத்தியத்தை வேத ஆராய்ச்சியாளர்கள் சொன்ன கருத்தை அடிப்படையாக கொண்டு அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தத்தை இந்த நாட்களில் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். These days, with the help of the findings from biblical research scholars, we are seeing as to how those horses are being chosen. பொதுவாக குதிரைகளுடைய சுபாவம் எப்படிப்பட்டது என்று யோபின் புத்தகத்தில் 39ஆம் அதிகாரத்திலே குதிரைகளுடைய சுபாவத்தை குறித்து தேவனாகிய கர்த்தர் யோபினிடத்தில் சொல்லியிருப்பதை நாம் பார்க்கிறோம். In Job chapter 39, we see what the Lord God has spoken about the nature of horses to Job. இப்படி ஒவ்வொரு குதிரையினுடைய பழக்க வழக்கங்கள் சுபாவங்கள் எப்படி இருக்கும் என்று தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பக்தனாகிய யோபினிடத்தில் நேரடியாய் சொல்லியிருக்கிறார். Here we can see that the Lord God has directly spoken to the devout man of God Job as to what the natures of those horses are. அப்ப எகிப்திலே பிறந்து வளர்ந்ததான இந்த குதிரைகளுடைய சுபாவங்கள் மாற்றப்படும்படியாக அல்லது உருவாக்கப்படும்படியாக பயிற்சி நிலையத்துக்கு இந்த குதிரைகள் கொண்டு வரப்படுகின்றன. Therefore these horses which were being born and brought up in Egypt, their natures are being transformed, they are being molded in this training center and hence they are brought there. குதிரைகள் நம் ஒவ்வொருவரையும் காட்டுகிறது. And horse shows each one of us. அந்த பயிற்சியின் நிலையம் புதிய ஏற்பாட்டு சபையை காட்டுகிறது. The training center shows the New Testament church. அங்கே இரண்டு விதமான பயிற்சியாளர்கள் காணப்படுகிறார்கள். ஒருவர் பெயர் ராயல் ஸ்டேபிள் மாஸ்டர், அது பரிசுத்த ஆவியானவரை வெளிப்படுத்துகிறது. Two types of trainers are found there, one being the royal stable master which denotes the Holy Ghost. இரண்டாவது பயிற்சியாளருடைய பெயர் லோயர் ஸ்டேபிள் மாஸ்டர், அவர் அப்போஸ்தலர்களுக்கு அடையாளமாக இருக்கிறார். The other trainer being the lower stable master, they are symbolic to the apostles. இந்த பயிற்சி நிலையத்தில் வைத்து இரண்டு பயிற்சியாளர்கள் மூலமாக குதிரையினுடைய சுபாவங்கள் பழக்க வழக்கங்கள் கிரியைகள் படிப்படியாக அநேக பயிற்சியின் வாயிலாக மாற்றப்பட்டு வருவதை நாம் தியானித்து வருகிறோம். We are meditating as to how the natures, the habits and the deeds of these horses are being transformed step by step under the leading or instruction of these two trainers. முதலாவதாக இந்த பயிற்சி நிலையத்தில் வைத்து இந்த கொடுக்கப்படுகிற பயிற்சி என்னவென்று சொன்னால், முதலாவதாக எகிப்திலிருந்து எகிப்தின் பழக்க வழக்கங்கள் எகிப்தின் சுபாவங்கள் இவைகளிலிருந்து குதிரைகள் வெளியே கொண்டு வரப்பட வேண்டும் என்று நாம் பார்த்தோம். We saw the first training being imparted to these horses where that they have to be brought out of the nature and the habits of Egypt. எகிப்து என்பதற்கு வேதத்தில் 25 காரியங்களுக்கு அது அடையாளமாக இருக்கிறது என்பதை நாம் கடந்த நாட்களிலே பார்த்தோம். In the past we also saw that Egypt was a type of 25 different things from the scripture. அந்த 25 விதமான சுபாவங்களிலிருந்து தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் கிறிஸ்துவின் மனவாட்டியாய் மாற்றப்படும்படி வெளியே கொண்டு வரப்பட வேண்டும்.
we the children of God, in order that we become the bride of Christ, we have to be brought out of these 25 natures. இரண்டாவதாக இந்த பயிற்சி நிலையத்திலே வைத்து குதிரைகளுக்கு கொடுக்கப்படுகிற இரண்டாவது பயிற்சி, அந்த குதிரைகளானது லாயல் தன்மை உள்ளவைகளாக, அதாவது ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவைகளாக மாற்றப்படுகிறது. The second training imparted to these horses in the training center is they are being trained to be loyal or to be faithful to the one who appointed them. மூன்றாவதாக அந்த குதிரைகளுக்கு கொடுக்கப்படுகிற பயிற்சியானது, ஒரு குதிரையானது மற்றொரு குதிரையோடு ஐக்கியம் உள்ளதாய் இருக்கக்கூடாது, தனித்தனியாக அவைகள் தனித்தன்மை உள்ளவைகளாக பிரிந்து காணப்பட வேண்டும், கூட்டு சேரக்கூடாது என்று நாம் பார்த்தோம். The third training imparted to these horses is that they should not club one with another, they should show their individuality. நான்காவதாக அந்த குதிரைகளுக்கு பயப்படக்கூடிய சுபாவம் இயற்கையாக இல்லை என்று தேவனாகிய கர்த்தர் யோபினிடத்தில் சொல்வதை நாம் யோபு 39 அதிகாரத்திலே பார்க்கிறோம். இந்த பயிற்சி நிலையத்திலே வைத்து குதிரைகளுக்கு பயப்படக்கூடிய சுபாவம், யாருக்கு பயப்பட வேண்டும் என்கிற காரியம் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. In Job chapter 39 we see the Lord God had spoken to Job saying that the horses mock at fear, and in this training center they are being taught to fear. ஐந்தாவதாக இந்த குதிரைகளுக்கு இயற்கையாகவே கர்வம் என்கிறதான சுபாவம் இருப்பதாக யோபு 39 அதிகாரத்திலே கர்த்தர் சொல்லுகிறார். இந்த பயிற்சி நிலையத்தில் கொண்டு வரப்படுகிற குதிரைகளுக்கு கர்வம் நீக்கப்படும்படியாக பயிற்சி கொடுக்கப்படுகிறது. And the fifth point is also in Job chapter 39. The Lord God says that these horses are fierce, and from when they are being brought to this training center, the fierceness found in them is being removed. ஆறாவதாக இந்த குதிரைகளுக்கு கீழ்ப்படியக்கூடிய பயிற்சி இந்த பயிற்சி நிலையத்திலே கொடுக்கப்படுவதாக நாம் பார்த்தோம். And the sixth kind of training given to these horses in the training center is to obey. ஏழாவதாக இந்த குதிரைகள் பலமுள்ள குதிரைகளாய் மாற்றப்பட வேண்டும் என்பதை நாம் கடந்த வாரத்தில் பார்த்தோம். And the seventh point, last week we meditated that these horses should be made strong. இனி பயிற்சி நிலையத்திலே வைத்து இந்த குதிரைகளுக்கு கொடுக்கப்படுகிற பயிற்சி மாத்திரமல்ல, பார்வோனின் ரதத்துல பூட்டப்படக்கூடிய குதிரைகள் தெரிந்தெடுக்கப்பட வேண்டுமானால் அந்த குதிரைகளுக்கு பிரகாசமுள்ள ஒரு கண்கள் அல்லது பிரகாசமுள்ள பார்வை தேவையாயிருக்கிறதாம். And the next point is, in order to be included in the company of horses in Pharaoh's chariots, these horses need to have bright and keen eyes. எட்டாவது பயிற்சி, பிரகாசமுள்ள பார்வையுள்ள குதிரைகள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. And the eighth training is the horses who are lynx-eyed are being chosen. குதிரைகளுக்கு பிரகாசமுள்ள பார்வை உண்டாக வேண்டுமானால் அதற்கு ஆகாரம் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. The horses need to have a sharp sight. They have to be very careful with the diet given to them. ராயல் ஸ்டேபிள் மாஸ்டருடைய ஆலோசனையின்படி, அதாவது பரிசுத்த ஆவியானுடைய ஆலோசனையின்படி லோயர் ஸ்டேபிள் மாஸ்டர் ஆகிய அப்போஸ்தலர்கள் கொடுக்கக்கூடிய ஆகாரத்தை எந்த குதிரைகள் உண்மையாய் புசிக்கிறதோ அந்த குதிரைகள் தான் பிரகாசம் உள்ள பார்வையை பெற்றுக் கொள்கிறதாம். Only those horses who truly or faithfully take or eat the food given to them by the lower stable master according to the instructions of the royal stable master alone will be lynx-eyed. வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், எகிப்திலிருந்து கொண்டு வரப்படக்கூடிய எல்லா குதிரைகளுக்கும் பிரகாசமான பார்வை இருப்பதில்லையாம். The biblical research scholars also have quoted saying, not all the horses that are being brought out of Egypt are lynx-eyed. அந்த பயிற்சி நிலையத்திலே வைத்து குதிரைகளின் பல்வேறு நிலவரத்துக்கு ஏற்றவாறு ராயல் ஸ்டேபிள் மாஸ்டர் மாறி மாறி கொடுக்கிறதான அந்த ஆகாரத்தை அடிப்படையாக வைத்துதான் இந்த குதிரைகளுக்கு பிரகாசமுள்ள பார்வை உண்டாகிறதாம். And in the training center, according to the instructions of the royal stable master, the Holy Ghost, the diet is being changed periodically so that these horses receive lynx eyes. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப குதிரைகள் பார்வோனின் ரதத்தில் பூட்டப்படும்படியாக தெரிந்தெடுக்கும் போது அதற்கு மிக முக்கியமான தகுதியாக பார்க்கப்படுவது அந்த குதிரைகளுக்கு பிரகாசமுள்ள பார்வை இருக்கிறதா? Therefore, the most important criterion for a horse to be chosen to be included in the company of horses in Pharaoh's chariot is they should have very sharp sight. பார்வை மங்கினதாக சில குதிரைகள் காணப்படுமாம். Certain horses will be having dull eyes. லோயர் ஸ்டேபிள் மாஸ்டர் கொடுக்கிற ஆகாரத்தை உண்மையாய் புசிக்காமல் கீழ்ப்படியாமை காட்டக்கூடிய
முரட்டாட்டம் பண்ணக்கூடிய குதிரைகளுக்கு பார்வை மங்கின நிலவரத்தில் காணப்படுமாம். And the horses which do not take the food given to them by the lowest stable master, and the rebellious do have dull eyes. அப்ப பிரகாசமுள்ள பார்வை எந்த குதிரைகளுக்கு உண்டாயிருக்கிறதோ அந்த குதிரைகள் தான் பார்வோனின் ரதத்தில் பூட்டப்படக்கூடிய தகுதியை பெற்றுக் கொள்கிறது. Therefore only those horses which are lynx-eyed alone can be included in the company of horses in Pharaoh's chariots. இது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் எதை வெளிப்படுத்துகிறது? What does this denote in our spiritual life? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மனவாட்டியாய் மாற வேண்டிய அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ ஜனங்களுக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் தேவையாயிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. The scripture says the anointed people of God who are aspiring to become the bride of Christ need bright eyes of understanding. மூன்று முக்கியமான காரியங்களிலே இந்த பிரகாசமுள்ள மனக்கண்கள் தேவை என்று பரிசுத்த ஆவியானவர் எபேசு சபைக்கு தூதுவிடுகிறார். The Holy Ghost gives a message to the Ephesian church saying in three aspects this eyes of understanding is necessary. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களை நாம் வாசிக்கும்போது, when we read Ephesians chapter 1 verses 18 and 19, தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும் தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். The eyes of your understanding being enlightened, that ye may know what is the hope of his calling, and what the riches of the glory of his inheritance in the saints, and what is the exceeding greatness of the to usward who believe, according to the work of his mighty power. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். glory be to God's holy name. பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்கும்படியாக வேண்டுதல் செய்கிறேன். And I pray that he gives you bright eyes of understanding. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். glory be to God's holy name. மூன்று காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. Three things are said here. முதலாவதாக தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை. And first is the hope of his calling. நான் மறுபடியும் சொல்லுகிறேன். Let me repeat. நமக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் எந்தெந்த விஷயங்களில் தேவையாயிருக்கிறது? In what all matters do we need the bright eyes of understanding? தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை. That he may know what is the hope of his calling. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். glory be to God's holy name. அப்ப நமக்கு ஒரு நம்பிக்கை தேவையாயிருக்கிறது. We need a hope. நம்முடைய அழைப்பை பற்றிதான நம்பிக்கை. A hope about our calling. நம்முடைய அழைப்பை பற்றிதான அந்த நம்பிக்கையை பற்றி நமக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் வேண்டுமா? It is written that we need bright eyes of understanding about the hope of our calling. முதலாவதாக பிதாவாகிய தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். First of all, God the Father has called us. அவர் எதற்காக நம்மை அழைத்திருக்கிறார்? Why has he called us? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மனவாட்டியாய் மாறும்படி அவர் நம்மை அழைத்திருக்கிறார். He has called us to become the bride of Lord Jesus Christ. இந்த அழைப்பு பிதாவாகிய தேவன் நம்மை அழைத்திருந்தாலும் இந்த அழைப்பானது பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் வந்தது. Even though this calling has been given by God the Father, this has come to our lives by the Holy Ghost. நான் மறுபடியும் சொல்லுகிறேன். Let me repeat. நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Each of us has been called. அழைத்தவர் பிதாவாகிய தேவன். It is God the Father who has called us. எதற்காக அழைத்தார்? What for? மணவாளனுடைய தோழனாய் இருக்கும்படி அல்ல. Not to be the friend of the bridegroom. அதே வேளையில் கல்யாண விருந்துக்கு அல்ல. And the same way, not for the marriage feast. வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரத்திலே கல்யாண விருந்துக்கு ஒரு கூட்டத்தார் அழைக்கப்படுகிறார்கள். In the book of Revelation chapter 19, we read that a group of people were invited for the marriage supper. நாம் கல்யாண விருந்துக்காக அழைக்கப்படவில்லை. We haven't been called for the marriage supper. பிதா நம்மை அழைத்தது கல்யாண விருந்துக்கு அல்ல,
God the Father has invited us not for the marriage supper. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அவர் நம்மை எதற்காக அழைத்திருக்கிறார்? Why has He called us? கல்யாணத்துக்கு, அதாவது மணவாட்டி ஸ்தானத்திலே மாறும்படி அவர் நம்மை அழைத்திருக்கிறார். He has called us so that we become the bride. அடுத்தபடியாக அவர் எங்கே அழைத்திருக்கிறார்? Next, where has He called us? ஒரு விவாக பத்திரிகை உங்களுக்கு வருகிறது என்று சொன்னால், Suppose you are being given a marriage invitation. அது உங்களுக்கு ஒரு அழைப்பா இருக்கிறது. That is an invitation. அந்த விவாக பத்திரிகையிலே யார் அழைத்திருக்கிறார்கள் என்கிற விவரம் காணப்படும். And in that card, invitation card, there will be details as to who has called you. அந்த விவாகம் எந்த இடத்திலே நடக்கிறது, And the place where the wedding will take place. இதை பற்றி எல்லா விவரங்களும் அந்த அழைப்பிதழில் கொடுக்கப்பட்டிருக்கும். All the matters are being included in the wedding invitation. அதுபோல் நம்மை பிதாவாகிய தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். In the same way, God the Father has called us. அடுத்து அந்த அழைப்பிதழை, ஒரு விவாக அழைப்பிதழை உங்க வீட்டுல வந்து யார் இன்வைட் பண்றாங்க? And then who comes to your house to invite you? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. அல்லது யார் மூலமாக அந்த விவாக அழைப்பிதழ், அந்த பத்திரிகை உங்கள் வீட்டில் வைக்கப்படுகிறது? Or by whom did that wedding invitation reach your house? பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இந்த அழைப்பு, பிதாவின் அழைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டது. And the call of the invitation of God the Father has been extended to you through the Holy Ghost. இப்ப நான் சொல்ற விஷயம் எல்லாம் நமக்கு வந்து என்ன இருக்கணும்? இத பற்றி ஒரு அறிவு நமக்கு நம்முடைய வாழ்க்கையில உண்டாயிருக்கணும். Everybody should have a proper knowledge about all these things in our life. அடுத்து வேறு எந்த பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நம்மை அழைத்து இருக்கிறார்? எதற்காக? Then through whom or why did God the Father extended the invitation through the Holy Ghost, and what for? கல்யாண விருந்துக்கல்ல, Not for the marriage supper, மணவாட்டியாயிருக்கும்படி, to become the bride. மணவாட்டியாயிருக்கும்படி அழைத்திருக்கிறார். He has called us to be the bride. அடுத்து அவர் எங்கே அழைத்திருக்கிறார்? Next, where has He called us? மணவாளன் எங்கே இருக்கிறாரோ அந்த இடத்திற்கு அழைத்திருக்கிறார். He has called us to the place where the bridegroom is. அதாவது பரலோகத்திற்கு அல்லது பிதாவின் சிங்காசனத்திற்கு. That is to heaven or to the throne of the Father. வெளிப்படுத்தல் 3:21 வாசிக்கிறோம், நான் ஜெயங்கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்தில் உட்கார்ந்தது போல. In Revelation chapter 3 verse 21 it is written, even as I overcame and am set down with my Father in His throne. ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் உட்காரும்படி அருள் செய்வேன். To him that overcometh will I grant to sit with me in my throne. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. இப்ப தேவன் நம்மை அழைத்தார். God has called us. நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு அழைப்பு இருக்கிறது. And each one of us had been given a calling. நம்மை அழைத்தது பிதாவாகிய தேவன். It is God the Father who has called us. அந்த அழைப்பை நமக்கு கொண்டு வந்து கொடுத்தது பரிசுத்த ஆவியானவர். And the Holy Ghost has brought that invitation to us. நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? Why have we been called? கிறிஸ்துவின் மணவாட்டியாய் மாறும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். We have been called to become the bride of Christ. அடுத்து நாம் எங்கே போகிறோம்? Next, where are we going? எந்த இடத்துக்கு போகும்படியாய் அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது? And to which place have we to go, and for what is this invitation given to us? பரலோகத்திற்கு அல்லது தேவனுடைய சிங்காசனத்திற்கு. That is to heaven or to the throne of God. இப்போது நாம் சொன்ன இத்தனை விஷயங்களை குறித்து நமக்கு ஒரு அசைவில்லாத ஒரு நம்பிக்கை வேண்டும். We should have an unshakable faith concerning all the matters that I spelled out now. நான் மறுபடியும் சொல்லுகிறேன். Let me repeat. என்னை அழைத்தது யார்? Who has called me? அதில் அசைவில்லாத ஒரு நம்பிக்கை வேண்டும். We should have an unshakable hope in that. நான் மனுஷனால் அழைக்கப்படவில்லை. I am not being called of men. நான் மனுஷன் மூலமாக இந்த சத்தியத்துக்கு வரவில்லை. I never came to this faith through men. இல்ல நான் தற்செயலாக இதிலே வரவில்லை. Nor did I come here accidentally. பிதாவாகிய தேவன் என்னை அழைத்திருக்கிறார் என்கிற நம்பிக்கை நமக்கு அசையாமல் வேண்டும். We should have an unshakable faith or hope that it is God the Father who has called us. நம்முடைய அழைப்பை பற்றிய நம்பிக்கையில நமக்கு ஒரு அசைவு இருக்க கூடாது. We should not have any shaking in the hope of our calling. ஆகவே தான் பேதுரு அப்போஸ்தலன் சொல்லுகிறார், உங்களுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்குகிற விஷயத்தில் ஜாக்கிரதையாயிருங்கள். That is why Apostle Peter says, give diligence to make your calling and election sure. இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை என்று சொல்லுகிறார். He also adds, for if ye do these things, ye shall never fail. 2 Peter chapter 1 verse 10. ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. Wherefore the rather, brethren, give diligence to make your calling and election sure. For if we do these things, we shall never fall.
இன்றைக்கு பலருக்கு தங்களுடைய அழைப்பிலே உறுதி இல்லை. Today many of us do not have hope or diligence in our calling. சில சோதனைகள், போராட்டங்கள், ஜீவியத்துல பல தோல்விகள், பலவீனங்கள் வரும்போது அவர்களுக்கு சந்தேகம் வருகிறது, தேவன் தான் நம்மை அழைத்து இருக்கிறாரா இல்ல நாமாக இதுக்குள்ள வந்துவிட்டோமா? When there are certain trials or temptations or weaknesses or sicknesses, there crops in a doubt in us saying, have we ourselves gone to this faith or is it God who has called us? முதலாவது நமக்கு இருக்க வேண்டிய நம்பிக்கை, தேவன் என்னை அழைத்து இருக்கிறார் என்கிற விஷயத்தில் உறுதியான நம்பிக்கை நமக்கு வேண்டும். We should have a steadfast hope in the saying that it is God who has called us. இரண்டாவது, இந்த அழைப்பை கொண்டு வந்தது ஒரு மனிதன் அல்ல, ஏதோ ஒரு மனிதன் சொல்லி நான் இந்த சத்தியத்தில் வரவில்லை, பரிசுத்த ஆவியானவர் எனக்கு இந்த அழைப்பை கொண்டு வந்தார் என்கிற நம்பிக்கையில் நாம் உறுதியா இருக்க வேண்டும். Second, we must be steadfast in the hope that we have not come to this faith by the calling of men, but it is the Holy Ghost who has summoned us. நீங்கள் இந்த சத்தியத்துக்கு வந்த அனுபவத்தை திரும்பி பார்க்கும்போது சில வேளை ஏதாயிலும் ஒரு தேவ ஊழியர்கள் மூலமாகவோ சில விசுவாசிகள் மூலமாகவோ வழி நடத்தப்பட்டு இந்த சபையிலே வந்து நீங்கள் ஐக்கியப்பட்டிருக்கலாம். Maybe when you turn back and see the day you came to this faith, it might be through some worker of God or some believer that you have been led to this faith. நாம் என்ன சொல்லுகிறோம், இந்த ஊழியர்கள் மூலமாக, இந்த விசுவாசிகள் மூலமாக நான் இதற்குள் வந்தேன் என்றுதான் நாம் அறிக்கையிடுகிறோம். We confess saying, by this worker of God or by this believer I came to this faith. அந்த ஊழியர் மூலமாகவோ அந்த விசுவாசி மூலமாக நீங்க வந்திருக்கலாம், ஆனால் அவர்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் தான் அவர்களை கொண்டு உங்களை என்ன செய்தார், இந்த அனுபவத்திலே இந்த அழைப்புக்குள்ளே கொண்டு வந்தார். Might be you would have come through that worker of God or that believer, but it is not they who have given you a calling, but it is the Holy Ghost who has given a calling and brought you into this faith. நீங்கள் விளங்கிக் கொள்ளும்படியாக நான் சொல்லுகிறேன். For you to understand, let me say, இப்ப உதாரணமாக எந்த ஊழியர்கள் மூலமாகவோ அல்லது எந்த விசுவாசி மூலமாகவோ நீங்கள் வந்தோம் என்கிற எண்ணம், அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்குமானால் என்ன சம்பவிக்கும்? For example, if you have a thought and a hope saying that through this particular worker of God or particular believer I have come to this faith, what will happen? சில வேளை உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தவர்கள், இந்த சத்தியத்திலே கொண்டு வழி நடத்தினவர்கள், உங்களை கொண்டு வந்து சேர்த்த அந்த ஊழியர்கள் ஒருவேளை இந்த சத்தியத்தை விட்டு பின்வாங்கி போயிருக்கலாம். Maybe the worker of God who has brought you to this faith and also led you to water baptism might have backslid from this faith. உங்களை இந்த சத்தியத்திலே வழி நடத்தின விசுவாசிகள் இந்த சபையை விட்டு ஓடி போயிருக்கலாம். Maybe the believer who led you into this faith would have run away from this fold. அவர்கள் பின்மாற்றத்திலே போயிருக்கலாம். They could have gone in backsliding. அப்படி அவர்கள் பின்மாற்றத்தில் போவதை நீங்கள் காணும்போது, கேள்விப்படும்போது, அவர்கள் மூலமாய் நான் வந்தேன் என்கிற நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்குமானால் நிச்சயமாக அவருடைய பின்மாற்றம் உங்கள் ஜீவியத்தை அசைக்கும். And if you see and hear about their backsliding, if you have a thought in you saying that this is this person who brought me into this faith, then there will be a real shaking in you about their backsliding. என்னை அழைத்து வந்த அவர்களே, அல்லது எனக்கு ஞானஸ்நானம் கொடுத்த அவர்களே, எனக்கு அபிஷேகத்தை வாங்கி கொடுத்த அவர்களே இதை விட்டு பின்மாறி போய்விட்டார்கள், நான் எப்படி இந்த வாழ்க்கையை வாழ முடியும் என்கிற தடுமாற்றம் உண்டாகும். And you will be staggering, saying, the one who has brought me here, the one who has led me to the anointing of the Holy Spirit and led me to water baptism, they have backslid, and how am I going to cope up? ஆகவே தேவன் நம்மை அழைத்தார், பரிசுத்த ஆவியானவர் மூலமாகத்தான் இந்த அழைப்பு நமக்குள்ளே வந்தது. Therefore, it is God the Father who has called us, and through the Holy Ghost this calling has come to us. ஆவியானவருக்கு உருவம் இல்லாதபடினால், அவர் ஆவியாய் இருக்கிறபடினால், ஏதோ ஒரு ஊழியர் மூலமாகவோ ஏதோ ஒரு விசுவாசி மூலமாகவோ நாம் இந்த அனுபவத்தில் வரும்படியாக அந்த அழைப்பு அந்த ரூபத்தில் வந்தது. Because the Holy Ghost doesn't have any form, it has come in the form of that worker of God or that believer who has called you into this faith. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அடுத்தபடியாக எந்த இடத்துக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற விஷயத்தில் நமக்கு ஒரு நம்பிக்கை வேண்டும். Next, we should also have a hope as to where we have been called. கொலோசையர் 1:4 Colossians chapter 1 verse 4. பரலோகத்தில் உங்களுக்காக வைத்திருக்கிற நம்பிக்கையின் நிமித்தம். Verse 5 in English. For the hope which is laid up for you in heaven. பரலோகத்தில் உங்களுக்காக வைத்திருக்கிற நம்பிக்கை. For the hope which is laid up for you in heaven. பரலோகத்தில் உங்களுக்காக வைத்திருக்கிற நம்பிக்கை. The hope which is laid up for you in heaven. அப்ப நாம் எங்கே அழைக்கப்பட்டிருக்கிறோம்? Where have we been called? நான் பிதாவின் சிங்காசனத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன், புதிய பூமிக்கல்ல, புதிய வானத்துக்கல்ல.
I have been called to the throne of God. I haven't been called either to new earth or new heaven. அல்லது நரகத்துக்கு அல்ல. And even I haven't been called to hell. பிதாவின் சிங்காசனத்திற்கு, to the throne of the Father. நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். I have been called. அல்லது நான் கிறிஸ்துவின் மணவாட்டியாய் மாறுபடி அழைக்கப்பட்டிருக்கிறேன். Next, I have been called to become the bride of Christ. மணவாளனின் தோழனாகவோ அல்லது கல்யாண விருந்துக்கோ அல்ல அழைக்கப்பட்டிருப்பது. I haven't been called to be the friend of the bridegroom nor for the marriage supper. நான் கிறிஸ்துவின் மணவாட்டியாய் மாறும்படி அழைக்கப்பட்டிருக்கிறேன். I have been called to become the bride of Christ. இதுதான் இப்ப நம்முடைய நம்பிக்கை. This is our hope. இந்த நம்பிக்கை நாம் என்ன செய்ய வேண்டும்? What should we do with this hope? ஒருவேளை உங்களுக்கு இந்த சத்தியத்துல வந்தபோது இந்த நம்பிக்கை இருந்திருக்கலாம். Maybe when you came to this faith you would have had this hope. ஆனா இந்த நம்பிக்கையை நாம் ஒவ்வொரு நாளும் தினந்தோறும் அறிக்கையிட்டு கொண்டே இருக்க வேண்டும். But we have to daily confess this hope. இது எபிரேயர்ல நான் வாசிக்கும் போது நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவோம். And in Hebrews it is written, we have to continue in confessing this hope. எபிரேயர் 10 அதிகாரம் 23 வசனம். Hebrews chapter 10 verse 23. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. Let us hold fast the profession of our faith without wavering, for he is faithful that promised. இப்ப நம்முடைய ஜீவியத்தை நிதானிப்போம். Now let us examine our lives. இன்றைக்கு நமக்கு பல தோல்விகள் இருக்கிறது. Today we have so many defeats. எத்தனையோ காரியங்களை ஏன் எனக்கு இன்னும் நம்மால் ஜெயம் எடுக்க முடியவில்லை? Why aren't we able to overcome in so many things? அதற்கு காரணம் என்ன தெரியுமா? Do you know the reason behind it? நம்முடைய நம்பிக்கையை நாம் அறிக்கையிடுகிற விஷயத்தில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறதே, அந்த ஜீவியம் நமக்கு இல்ல. It is written that we have to hold fast the profession without wavering, but we are slack in that and we do not have such life. நீ ஒவ்வொரு நாளும் உன்னுடைய நம்பிக்கை அறிக்கை, அந்த நம்பிக்கை என்ன தேவன் அழைத்தார். What is your hope? That is, my God has called me. எப்போதெல்லாம் உன்னுடைய கால்கள் சறுக்குகிறதோ, Whenever your foot slippeth, எப்போதெல்லாம் உன் ஜீவியத்திலே தடுமாற்றம் உண்டாகிறதோ, whenever there is staggering in your life, எப்போதெல்லாம் உன் வாழ்க்கையிலே தோல்விகளை சந்திக்கிறாயோ, whenever you face defeats in your life, என்னை அழைத்தவர் தேவன். my God has called me. நீ வாயினால் அதை அறிக்கையிட வேண்டும். You have to confess by your mouth. பிரச்சனை வரும்போது, When there are problems, தோல்வி வரும்போது, when there are failures, விழுகைக்கு மேல் விழுகையை நீ சந்தித்துக் கொண்டிருக்கும் போது, when you are facing downfall after நீ downfall, விழுந்து விழுந்து எழுந்திருக்கும் போது, when you fall and rise up and fall and rise up, விழுந்து விழுந்து எழுந்திருக்கும் போது சோர்ந்து போகிறது இல்ல. not you being faint or weary when you fall and rise up. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. It is written, the righteous shall fall 7 times and rise up. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப எத்தனை முறை விழுகை சம்பவித்தாலும் நம்முடைய நம்பிக்கையை நாம் அறிக்கையிட்டுக் கொண்டே இருக்க வேண்டும் வாயினால். Therefore we may face downfalls so many times, but we have to keep on confessing our hope by our mouths. நானாக இதற்குள் வரவில்லை. I haven't come of my own accord here. என் தேவன் என்னை அழைத்துக் கொண்டு வந்தார். இந்துவிலிருந்து தேவன் என்னை அழைத்துக் கொண்டு வந்தார். From a Hindu background, my God has called me here. பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இந்த மேன்மையான அழைப்பு எனக்கு கொடுக்கப்பட்டது. And by the Holy Ghost, this great and excellent calling has been given to me. நான் நரகத்துக்கு போகும்படியாக அல்ல இந்த அழைப்பு என்னை தேடி வந்தது. This invitation came seeking me, not that I should reach hell. நான் புதிய பூமிக்கு உரியவன் அல்ல. I am not for new earth. நான் புதிய வானத்துக்கு போகும்படியாக இந்த அழைப்பு வரவில்லை. This invitation has not given to me so that I may reach new heavens. நான் கிறிஸ்துவின் மணவாட்டியாய் மாறும்படி தேவனுடைய அதே சிங்காசனத்தில் கிறிஸ்துவோடு கூட இருக்கும்படி தேவன் என்னை அழைத்திருக்கிறார். God has called me so that I become the bride of Christ and I sit along with him in the throne of God. நீங்க எப்போதெல்லாம் தேவ சமூகத்திலே கடந்து வருகிறீர்களோ, Whenever you come to the presence of God, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்போதெல்லாம் அவிசுவாசம், சந்தேகம், அவநம்பிக்கை உண்டாகிறதோ, whenever there is unbelief and doubt in your spiritual life, அப்போதெல்லாம் இந்த வார்த்தையை நீங்கள் அறிக்கையிட வேண்டும். and then and there you have to keep on confessing this word. நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் நாம் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க வேண்டும். We should not be staggering in our hope about confessing it. இந்த நம்பிக்கையினாலே தான் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. It is written, by this hope alone have we been saved. ரோமர் 8:24. Romans chapter 8 verse 24. அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது
for we are saved by hope. அந்த நம்பிக்கையினாலேயே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். For we are saved by hope. இங்கே ரட்சிப்பு என்று சொல்லுவது முதல் ரட்சிப்பாகிய பாவ மன்னிப்பை குறித்தல்ல. The saving here written is not about the first salvation, that is the remission of sins. இங்கே சொல்லப்பட்ட ரட்சிப்பு பூரணத்தை பற்றிய ரட்சிப்பு, பூரணத்துக்குரிய ரட்சிப்பு. The salvation written here is about the perfection. நான் பூரணப்படுவேன், நான் இயேசுவை போல பூரணப்படுவேன் என்பதுதான் நம்முடைய நம்பிக்கையாக இருக்கிறது. Our hope is that I will be perfected like Jesus. கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராய் நான் மாற்றப்படுவேன் என்பதுதான் அந்த நம்பிக்கை. Our hope is that I will become a perfect man unto the measure of the stature of Christ. இனி இந்த நம்பிக்கை குறித்து நாம் பார்க்கும்போது, Now when we see about this hope, எந்த இடத்துல நம்முடைய நம்பிக்கை இருக்கிறதோ, where our hope is, இப்ப நம்முடைய நம்பிக்கை பரலோகத்தில் அந்த நம்பிக்கை என்று வாசித்தோம் கொலோசியர் 1ல. in Colossians chapter 1 we saw that our hope is in heaven. கொலோசியர் 1:4 என்ன வாசித்தோம்? நம்முடைய நம்பிக்கை பரலோகத்தில் உள்ள நம்பிக்கை. In Colossians chapter 1 verse 5 in English we saw that our hope about heaven. அப்ப என்னுடைய நம்பிக்கை உங்களுடைய நம்பிக்கை இந்த பூமிக்குரியதா இருக்க கூடாது. Therefore my hope and your hope should not be concerned about this world. இந்த பூமியில நான் வாழ்கிற வாழ்க்கை ஒரு தற்காலிகமானது. The life that we live on this earth is temporal. நான் இந்த பூமிக்குரியவன் அல்ல. I do not belong to this world. நான் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல. I do not belong to this earth. இந்த உலகத்திலே நான் இந்த உயிரோடு வைக்கப்பட்டிருப்பது எதற்காக? Why am I kept alive in this world? கிறிஸ்துவின் மனவாட்டியாய் மாறி என் மனவாளனாகிய கிறிஸ்து இருக்கிற அதே சிங்காசனத்தில் நான் போய் சேருவதற்காக பயிற்சி கொடுக்கும்படியான ஒரு அனுபவம் தான் இந்த உலகம். This world is a training center or giving training so that I become the bride of Christ and go and sit along with him in the throne of God. இந்த நம்பிக்கையை யார் தங்களுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்கிறார்களோ, அல்லது எந்த ஒரு கிறிஸ்தவன் இப்படி ஒரு நம்பிக்கையை பெற்றுக்கொள்கிறானோ, அவன்தான் இந்த உலகத்துக்கு அந்நியனாய் காணப்படுவான். And that Christian which have such a hope is a stranger to this world. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. எபிரேயர் 11 வாசிக்கும்போது, In Hebrews chapter 11 13 வசனம், verse 13. இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மரித்தார்கள். These all died in faith, not having received the promises, but having seen them afar off, and were persuaded of them, and embraced them, and confessed that they were strangers and pilgrims on the earth. இங்கே ஒரு நம்பிக்கையை குறித்தும் ஒரு அறிக்கையை குறித்து நாம் பார்க்கிறோம். Here we see of a hope and a confession. இங்கே நாம் பண்ண வேண்டிய அறிக்கை என்ன? What is the confession that we have to do here? நாம் முதல்ல ஒரு அறிக்கையை குறித்து பார்த்தோம். நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிட வேண்டும். First we saw that we should confess our hope. ஆனா இங்க ஒரு அறிக்கை நாம் பண்ண வேண்டும். But here we see of another confession that we have to confess. அது என்ன அறிக்கை? What confession is நான் that? இந்த பூமியின் மேல் ஒரு அந்நியனாய் இருக்கிறேன். இந்த பூமிக்கு நான் அந்நியனாய் இருக்கிறேன். I am a stranger to this earth. நான் இந்த பூமிக்கு ஒரு பரதேசியாய் இருக்கிறேன். I am a pilgrim on this earth. இந்த உலகத்துக்குரியவன் அல்ல. I do not belong to this world. இந்த உலகத்திலே நான் உயிரோடு இருப்பது பரலோகத்துக்கு போவதற்குள்ள ஆயத்தத்தை, அது கிறிஸ்துவின் மனவாட்டியாய் மாறுவதற்குள்ள ஆயத்தத்தை அடையும்படியாக ஒரு பயிற்சியின் காலம்தான் இந்த உலகத்திலே நான் இருப்பது. I have been placed alive on this earth so that I might be given training so that I may reach heaven. இந்த நம்பிக்கை யாருடைய வாழ்க்கையில் அல்லது எந்த ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் இருக்கிறதோ, And that Christian who has this hope in him, அவங்க இந்த பூமிக்குரியவங்களா மாறவே மாட்டாங்க. they will never turn to be the people of this earth. ஏதோ இந்த பூமியில உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு ஒரு வீடு, ஒரு ஆகாரம், ஒரு வேலை அல்லது ஒரு சம்பாத்தியம் தேவை. While they are alive in this earth, they need a job, they need food, they need a house and earnings. ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறது போலதான் இந்த பூமியில அவங்களுடைய குடியிருப்பு காணப்படும். Their living on this earth will be like in a rented apartment. பூமிக்குரியவர்களாகவே அவர்கள் மாற மாட்டார்கள். They will never be conform or confine themselves to this earth. பூமியில் உள்ளவைகளுக்காக, உலகத்தில் உள்ளவைகளுக்காக ஒரு வாழ்க்கை அவங்க வாழவே மாட்டாங்க. They will never lead a life for the things of this world. அப்படி ஒரு ஆசை அவர்களுடைய வாழ்க்கையில் வரும்போது, When such a love, a liking comes in their life, தேவனுக்கு பிரியமில்லாத உலகத்தின் காரியங்களை, ஏதாயிலும் ஒரு காரியங்களை அவர்கள் ஆசை அல்லது இச்சை வரும்போது அவர்கள் சொல்லுவார்கள், நான் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல. when some liking or desire or lust comes into their lives that does not please the Lord, they will confess saying, I do not belong to this earth. இப்ப நான் வாசித்த இந்த எபிரேயர் 11:13 என்பது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய அறிக்கையா இருக்கிறது. And the now thing that we read now, Hebrews chapter 11 verse 13, is a confession by an Old Testament saint. நாம் போக வேண்டிய அந்த புதிய எருசலேம் சீயோனை அவர்கள் தரிசனத்தில் பார்த்தார்கள்.
They saw the new Jerusalem and Zion, where we are going to go in their vision. அது அவர்களுக்குரியதல்ல. Those places were not meant for them. ஆனால் தரிசனத்திலே பார்த்தபடினாலே இதை நம்பி அணைத்துக்கொண்டு என்று நாம் பார்க்கிறோம். Because they saw that in a vision, they were persuaded of them and embraced them. அதை நம்பி அணைத்துக் கொண்டபடினாலே தான் இந்த பூமியில நான் ஒரு அந்நியன், நான் ஒரு பரதேசி என்று அறிக்கையிட்டு வாயினால் அறிக்கையிட்டு ஜீவித்தார்கள். And thus, because they were persuaded of them and embraced them, they kept on confessing and saying, I am a stranger and a pilgrim on this earth. பிரகாசமுள்ள மனக்கண்கள் யாருக்கு உண்டாயிருக்கிறதோ அவர்கள் இந்த பூமியிலே நான் ஒரு அந்நியன், இந்த உலகத்துக்கு நான் ஒரு அந்நியன், நான் ஒரு பரதேசி, இங்கே நான் ஒரு ஐஸ்வர்யவனாகவோ செல்வந்தனாகவோ கோடீஸ்வரனாகவோ மாறி பிரயோஜனம் இல்லை என்று அறிக்கையிடுவார்கள். Those who have bright eyes of understanding will keep on confessing that I am a stranger and I am a pilgrim in this world. I do not want to be a multimillionaire in this world. இன்றைக்கு நம்முடைய ஜீவியத்திலே இரண்டு விதமான அறிக்கை உண்டாயிருக்கிறது என்பதை நிதானித்து பார்ப்போம். And now just examine and find out if these two types of confessions are found in your lives. எபிரேயர் 10 அதிகாரத்திலே வாசித்தோம், நம்முடைய நம்பிக்கை அறிக்கைகளில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவோம். In Hebrews chapter 10 we saw that we have to hold fast our profession of our faith without wavering. அது என்ன நம்பிக்கை? What type of hope is that? பிதாவாகிய தேவன் என்னை அழைத்திருக்கிறார். It is God the Father who has called me. அவருடைய சிங்காசனத்துக்காக என்னை அழைத்திருக்கிறார். He has called me to take hold of his throne. மனிதன் அல்ல. It's not man. அவருடைய சிங்காசனத்துக்காக பரலோகத்துக்காக என்னை அழைத்திருக்கிறார். He has called me to be seated on his throne and for heaven. இத வாயினால் அறிக்கையிடுகிற சுபாவம் இன்றைக்கு நமக்கு இருக்கிறதா? Today do we have the nature of confessing that with the mouth? பிரகாசமுள்ள மனக்கண்கள் யாருக்கு இருக்கிறதோ அவங்க வாழ்க்கையில் இந்த அறிக்கை இருக்கும். Those who have bright eyes of understandings will have such a confession in their life. தினந்தோறும் அனுதின வாழ்க்கையில் யாருடைய வாழ்க்கையில் இந்த அறிக்கை இல்லையோ அவர்களுக்கு பிரகாசமான மனக்கண்கள் இதுவரை உண்டாகவில்லை. Those who do not have a continuous confession every day in this way do not have bright eyes of understanding. இரண்டாவது பண்ண வேண்டிய அறிக்கை தான் எபிரேயர் 11 அதிகாரத்திலே வாசித்தோம். In Hebrews chapter 11 we saw of the second type of confession. இந்த பூமியிலே நான் ஒரு அந்நியன். I am a stranger in this earth. இந்த பூமியிலே இந்த உலகத்திலே நான் ஒரு அந்நியன். I am a stranger in this earth. நான் உலகத்திலே இருந்தாலும் உலகத்துக்குரியவன் அல்ல. Even though I am in this earth, I do not belong to this earth. இப்ப கடல்ல ஒரு மீன் வாசம் பண்ணுகிறது. There is a fish in the sea. கடல்ல வாசம் பண்ணக்கூடிய மீன்களை பாருங்கள், தினம் அந்த உப்பு தண்ணியை தான் குடிக்கிறது. We can see the fishes living in the sea. They are living on the salt water. அந்த சமுத்திரத்துல தான் வாசம் பண்ணுகிறது. They are living in that ocean. ஆனா சமுத்திரத்துடைய உப்பு தன்மை அந்த மீனுக்குள்ள இல்ல. But the salty nature found in the sea is not found in the fish. அதுபோல உலகத்துல சமுத்திரத்துல ஒரு மீன் வாழ்கிறது போல உலகத்துல ஒரு மெய்யான கிறிஸ்தவன் வாழ வேண்டும். As the fishes live in the ocean, true Christians should live in this earth. அவன் ஒவ்வொரு நாளும் அறிக்கையிட வேண்டும், தினந்தோறும் அறிக்கையிட வேண்டும். Each day he has to confess, நான் இந்த உலகத்திலே ஒரு அந்நியன், I am a stranger in this world. நான் இந்த உலகத்தில் ஒரு பரதேசி. மூலபாதத்தில் பிச்சைக்காரனுக்கு ஒப்பாக எழுதப்பட்டிருக்கிறது. I am a pilgrim in this world. In the original language it is written like he is a beggar. ஒருவேளை ஐஸ்வர்யத்தை சேர்க்கணுங்கிற எண்ணத்தோட ஜீவிக்க கூடாது, அதுக்காக பிரயாசப்படக்கூடாது. We should not have a craving and we should not labor to accumulate riches. ஐஸ்வர்யவானாக விரும்பக்கூடிய ஒரு கூட்ட தேவ பிள்ளைகள் இருக்கிறார்கள். And there are a group of the children of God who desire to become rich. ஐஸ்வர்யவானாக விரும்ப வேண்டும் என்கிற எண்ணத்தோடு அவங்க படிக்கிற படிப்பு, தெரிந்தெடுக்கிற படிப்பு, பட்டங்கள், பதவிகள் இதெல்லாம் எதுக்குன்னா உலகத்தில் ஒரு பெரிய ஐஸ்வர்யவானாய் மாறும்படியாக. The qualification or educations they choose to pursue is that they may become rich people later in life. அவருடைய முடிவு என்ன? What will be their end? 1 தீமோத்தேயு 6:9. Read 1 Timothy chapter 6 verses 8 and 9. உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவோம். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். And having food and raiment, let us be therewith content. But they that will be rich fall into temptation and a snare, and into many foolish and hurtful lusts, which drown men in destruction and perdition. 10ஆம் வசனத்திலே பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. In verse 10 it is written, the love of money is the root of all evil. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்திக் கொண்டிருக்கிறார்கள். Which while some coveted after, they have erred from the faith and pierced themselves through with many sorrows. 11ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டு ஓடு,
But in verse 11 he says, "But thou, O man of God, flee these things." நீ ஒரு தேவனுடைய மனுஷனாய் இருந்தால் ஐஸ்வர்யவானாக விரும்பக்கூடாது, பண ஆசை உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. If you are a man of God, you should not desire to become rich and you should not have the love of money. காரணம் உனக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாயிருக்கிறது. For you have bright eyes of understanding. அந்த மனக்கண்களின் மூலமாக நீ இந்த உலகத்தை பார்ப்பதில்லை, இந்த பூமியை பார்ப்பதில்லை, உலகத்தில் உள்ளவைகளை நீ பார்ப்பதில்லை, தேவனுடைய சிங்காசனத்தை நீ பார்க்கிறாய். And by the bright eyes of understanding you do not look at this earth nor this world nor the things of this earth, but you look at the throne of God. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் மங்கின பார்வை நமக்கு இருக்குமானால் இந்த பூமியில் உள்ள ஸ்தானங்கள், பட்டங்கள், பதவிகள், அந்தஸ்து இதை குறித்ததான சிந்தை உடையவர்களாய் நாம் காணப்படுவோம். இதுதான் நம்முடைய கண்களுக்கு தெரியும். If our eyes are dull on this earth, our education, designation and our position will be more important for us. அதே வேளையில் பிரகாசமுள்ள பார்வை நமக்கு இருக்குமானால் தேவனுடைய சிங்காசனத்தை, நித்தியத்தை, தேவனை பார்க்கக்கூடிய அந்த பார்வை நம்முடைய வாழ்க்கையில் உண்டாயிருக்கும். At the same time, if we are on link side, we will be able to see the throne of God and we will be able to see God and eternity. மாத்திரமல்ல, அனுதின வாழ்க்கையில் நாம் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழும்பும்போது நான் இந்த உலகத்துக்கு அந்நியன், நான் இந்த உலகத்துக்கு அந்நியன், நான் இந்த உலகத்தில் ஒரு பரதேசி என்கிற அறிக்கை வாயினால் அறிக்கை பண்ணணும், வாயை திறந்து அறிக்கை பண்ணணும். Not only that, each day when you wake up early in the morning, your mouth will automatically confess, I am a stranger, and I am a pilgrim on this earth. இன்றைக்கு अनेक தேவனுடைய பிள்ளைகள் வாயினால் அறிக்கை பண்ண தயங்குகிறார்கள். Today many people of God do hesitate to confess by their mouth. அறிக்கை தான் விடுதலையை கொண்டு வருகிறது. And there is deliverance only by the confession. ரோமர் 10:10. Romans chapter 10 verse 10. For with the heart man believeth unto righteousness, and with the mouth confession is made unto salvation. நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். மனப்பாடமா தெரியும் இதெல்லாம். For with the heart man believeth unto righteousness, and with the mouth confession is made unto salvation. இத ஒவ்வொரு நாள் நீ அறிக்கையிட வேண்டும். Each day you have to confess. ரட்சிப்பு உண்டாக வேண்டுமானால் வாயினால அறிக்கை பண்ணித்தான் ஆகணும். If you need salvation, you have to confess by your mouth. இது பூரணத்தை பற்றிய ரட்சிப்பு. This is a salvation unto perfection. அப்ப நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும்? பரலோகத்தில் இருக்க வேண்டும். What sort of hope should we have? It should be about heaven. இது குறித்து எபிரேயர் 6:18-19 வசனங்களை வாசிக்கும்போது, When we read Hebrews chapter 6 verses 18 and 19, இந்த நம்பிக்கையை ஒரு நங்கூரத்துக்கு ஒப்பாக வர்ணிக்கிறார். here he describes this hope unto an anchor. நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றிக் கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு இரண்டு மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்ம நங்கூரமாய் இருக்கிறது. That by two immutable things in which it was impossible for God to lie, we might have a strong consolation, who have fled for refuge to lay hold upon the hope set before us, which hope we have as an anchor of the soul, both sure and steadfast, and which entereth into that within the veil. நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கணுமா? ஒரு நங்கூரத்தை போல உறுதியாய் அசையாமல் இருக்கணுமா? Our hope should be like an anchor, sure and steadfast. இந்த நம்பிக்கை எங்க இருக்க வேண்டும்? Where should this hope be? எங்க போட வேண்டும்? இந்த நம்பிக்கை எதன் மேல் வைக்க வேண்டும்? On which thing should we place this hope? தேவனுடைய சிங்காசனத்தின் மேல், On the throne of God, அல்லது புதிய எருசலேம் சீயோன் மேல். or on New Jerusalem and Zion. நம்முடைய நம்பிக்கை அங்க இருக்க வேண்டும். Our hope should be there. இத ஒரு நங்கூரத்துக்கு ஒப்பாக சொல்லுகிறார். It has been compared to an anchor. இப்போ ஒரு கப்பலானது கரையை வந்து அடையும் போது, When a ship comes to the shore, அந்த கப்பல்ல காணப்படுகிற அதனுடைய வடங்கள் என்ன செய்யப்படுகிறது? what will they do with the ropes in the ship? கப்பல் துறையில் உள்ள இரும்பு தூண்கள்ல கட்டப்படுகிறதாம். It will be tied to the iron posts. ஒரு கப்பல் கரையில வந்து அடையும் போது, When a ship reaches the shore, அதன் வடங்கள் என்ன செய்யப்படுகிறது? what do they do with the ropes? அந்த கப்பல் துறையில காணப்படுகிற இரும்பு தூண்கள்ல மாட்டப்படுகிறது. It is being tied to the iron posts kept in the harbor. அடுத்து அந்த கப்பல்ல இருந்து ஒரு இயந்திரம் இயக்கப்படுகிறது. Next, there a machinery is operated in the ship. உடனே அந்த கப்பல் என்ன செய்கிறது? வடங்களால் இழுக்கப்பட்டு கரையில வந்து சேருகிறது. And by that machinery, this ship is being drawn by the cords to the shore. இதை ஒப்பிட்டு ஒரு வேத ஆராய்ச்சியாளர் எழுதும்போது, When a biblical research scholar compares this to write, யாருடைய வாழ்க்கையில பரலோகத்தின் மேல், அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தின் மேல் அல்லது புதிய எருசலேம் சீயோன் மேல் அவர்கள் தங்களுடைய நம்பிக்கையை வைத்திருக்கிறார்களோ, அந்த நம்பிக்கை தான் இவங்களை இழுத்து கொண்டு அங்க சேர்க்குமா.
Those who have the hope about New Jerusalem and Zion in their life alone, by that hope they will be dragged or brought to that place. இந்த உலகத்துல இருந்து கொண்டு உலகத்தின் மேல பயங்கர ஒரு நம்பிக்கை, உலகத்துள்ளவைகளின் மேல நம்பிக்கை, உலகத்துள்ள உறவுகள், நண்பர்கள், இவர்கள் மேல ஒரு பெரிய நம்பிக்கை. Staying in this world, having hope of this world and the friends and relatives found in this earth. ஆத்ம நங்கூரம் எங்க இருக்குது என்பதை நிதானிக்க வேண்டும். You have to find out where the anchor of your soul is. இப்ப இந்த உலகத்துல நமக்கு பல உறவுகள் இருக்கும். There may be many relationships in this world. உறவினர்கள் இருப்பாங்க. There will be relatives. நண்பர்கள் இருப்பாங்க. There may be friends. இந்த சத்தியத்துக்கு நாம் உண்மையா இருக்க முடியாத அளவுக்கு அவர்கள் நமக்கு தடையா இருப்பார்கள். They may be hindrances to us so that we are not steadfast in this faith. நமக்கு நன்றாக தெரிகிறது அவங்க நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தடையாக இருக்கிறாங்க. நம்ம அவங்களோட வைத்திருக்க தொடர்பு, அந்த ஐக்கியம் அதற்கு தடையாக இருக்குது என்று நமக்கு நன்றா தெரியும். We are very well aware that they are a hindrance to our spiritual life, and the contacts that we have with them is a hindrance for our spiritual life. ஆனா நம்முடைய வடங்கள் என்ன செய்யப்படுகிறது? இருப்பு தூண்களாக அந்த உறவுகள் மேல் மாட்டப்பட்டிருக்கிறது உறுதியாக. For our cause are being tied to the iron post with hope. பரலோகத்துக்கு போகணும் லேசா நினைக்கிறோம். We may think going to heaven is an easy thing. தேவ சித்தம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம். We think we want to do the will of God. ஆனா என்ன செய்ய முடியல? நம்முடைய வடங்கள் எங்க மாட்டப்பட்டிருக்குது? இந்த பூமியில் உள்ள உறவுகள், இருப்பு தூண்கள் போல அவங்க உறுதியா இருக்காங்க. அவங்க மேல வடத்தை போட்டு அவங்க பக்கம் நம்மளை இழுக்கிறாங்க. The relatives and the relationships of this world are like iron posts in the harbor, and our hope is being tied to those posts, and they are dragging us towards them. அவங்களுடைய பக்கம் நம்ம இழுத்து கொண்டு போகிறாங்க. They are dragging us towards them. நம்முடைய ஆத்தும நங்கூரம் தேவன் மேல், சிங்காசனத்தில் இருக்கிற தேவன் மேல் போடப்பட்டிருக்குமானால், if the anchor of our soul is being placed on God who is in the throne, அந்த நம்பிக்கையானது சிங்காசனத்தில் இருக்கிற தேவனிடத்துல நம்ம இழுத்து கொண்டு போய் சேர்க்கும். that hope will drag us to God who is in the throne. ஆகவே தான் உன்னத பாட்டு 1 அதிகாரத்தில் வாசிக்கும் போது மணவாட்டி இப்படி சொல்லுகிறாள். Therefore in Song of Solomon chapter 1 the bride says so. என்னை இழுத்துக் கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவோம். Draw me and I will run after thee. என்னை இழுத்துக் கொள்ளும். Draw me. என்னை இழுத்துக்கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவோம். ராஜா என்னை தமது Draw me, we will run after thee. என்னை இழுத்துக் கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவோம். Draw me, we will run after thee. இப்ப நம்முடைய நம்பிக்கை எங்கே இருக்கிறது? Now where is our hope? நம்மால் பரிபூர்ண தேவ சித்தம் செய்ய முடிகிறதா? Are we able to perfectly do the will of God? தேவனுடைய வார்த்தைகளுக்கு, தேவனுடைய பிரமாணங்களுக்கு மனப்பூர்வமாய் ஒப்புக் கொடுக்க முடிகிறதா? Are we able to wholeheartedly submit ourselves to the word of God and the doctrines? மனக்கண்கள் பிரகாசம் உள்ளவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? How will the life of the person who has bright eyes of understanding be? அவர்கள் வடங்களானது இந்த பூமியில் உள்ள மனிதர்கள் மேல், அந்த மனிதர்கள் தான் இருப்பு தூண்கள், அவங்க மேல் அந்த வடங்கள் கட்டப்பட்டிருக்காது. Their cords will not be tied to the men of this world who are like iron posts in the harbor. இன்றைக்கு தேவ சித்தம் செய்ய முடியாதபடி, தேவனுடைய வார்த்தைகளுக்கு மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுக்க முடியாதபடி ஏதாயிலும் ஒரு வல்லமை இந்த பூமியில மனிதர்கள் மூலமாக, உறவினர்கள் மூலமாக, நண்பர்கள் மூலமாக உன்னை இழுத்துக் கொண்டிருக்கிறதா? Today, in a way that you are not able to do the will of God and follow the truths of God, are there certain friends or relatives who are dragging you the other way around? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்படி இந்த உலகத்தில் உள்ள உறவுகள், நண்பர்கள், மனிதர்கள் நம்மை இழுத்துக் கொண்டிருப்பார்களானால் நம்முடைய வடங்கள் அந்த இருப்பு தூண்கள் மேல் மாட்டப்பட்டிருக்கிறது. அவர்கள் இழுக்கிற இடத்துக்கு தான் நாம் போய் சேருவோம், பரலோகத்துக்கு போய் சேர முடியாது. If the relatives or friends and the men of this world are dragging us towards them, and then we will go and reach the place where they are, then we can never reach heaven. ஆகவே இந்த மாலை வேளையில் நமக்கு ஒரு பிரகாசம் உள்ள மனக்கண்கள் தேவை. Therefore this evening we need bright eyes of understanding. எதை குறித்து? About what? சிங்காசனத்தின் மேல் நமக்கு ஒரு நம்பிக்கை, புதிய எருசலேமின் மேல் ஒரு அசைவில்லாத நம்பிக்கை. We need to have a hope about the throne and an unshakable hope about New Jerusalem. அந்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற பிதாவாகிய தேவன் மேல் ஒரு அசைவில்லாத நம்பிக்கை. And an unshakable hope about God who is seated on the throne. குமாரனாகிய கர்த்தராகிய இயேசு அந்த மணவாளன் மேல் ஒரு அசைவில்லாத நம்பிக்கை. And you should have an unshakable hope that the Son Jesus Christ is the bridegroom. அப்ப நம்முடைய வடங்கள் என்ன செய்யணும்? பரலோகத்தில் கட்டப்பட வேண்டும். Therefore all cords should be tied in heaven. நம்முடைய நம்பிக்கை பரலோகத்தின் மேல் காணப்பட வேண்டும். Our hope should be towards heaven. அந்த நம்பிக்கை நாம் அறிக்கையிட்டுக் கொண்டே இருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும். Each day we have to confess our hope. அப்ப எப்படி அந்த கப்பலானது கரை சேர்கிறதோ, As the ship reaches the shore, அதுபோல நாம் பரலோகத்தின் மேல் தேவனுடைய சிங்காசனத்தின் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையும் அதை வாயினால ஒவ்வொரு நாளும் அறிக்கையிடும் போது
அந்த நம்பிக்கை நம்மை இழுத்து கொண்டு போய் அவருடைய சிங்காசனத்துக்கு சேர்க்கிறது. Similarly, having hope on heaven and the throne of God, when we confess it daily by our mouth, that hope drags us towards heaven. இரண்டாவதாக எபேசியர் 1:18-19 நாம் வாசித்த இரண்டாவது காரியம் என்ன? மனக்கண்கள் பிரகாசம் உள்ளது. இரண்டாவது காரியம் என்னவென்று சொன்னால், what is the second thing that we read in Ephesians chapter 1 verse 18 and 19? பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தின் மகிமையின் ரகசியம். The riches of the glory of his inheritance in the saints. பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு என்று சொன்னால் தேவன், and his in the saints is God. இங்கே தமக்கு என்பது தேவனை காட்டுகிறது. Here his shows God. அப்படிதான் அவர் சொல்லி எழுதி வருகிறார். He is written so. அப்ப பரிசுத்தவான்களிடத்தில் தேவனுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கிறது. God has an inheritance in the saints. அதை பற்றி நமக்கு ஒரு பிரகாசம் உள்ள மனக்கண்கள் வேணும். We need bright eyes of understanding regarding that. நான் மறுபடியும் சொல்கிறேன். Let me repeat. பரிசுத்தவான்களிடத்தில் தேவனுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கிறது. God has an inheritance in the saints. பரிசுத்தவான்களிடத்தில் தேவனுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கிறது என்கிற விஷயத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும். அதை குறித்து நமக்கு ஒரு பிரகாசம் உள்ள மனக்கண்கள் வேண்டும். We should have understood and also should have bright eyes of understanding that God has an inheritance in the saints. இதற்கு உதாரணமாக இதை விளங்கிக் கொள்ள முடியாத ஒரு சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். For you to understand, let me narrate an incident. ஒரு ஏழை மனிதன் இருக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். Suppose there is a poor man. அவனுக்கு ஒரு மகன் இருக்கிறான். He's got a son. அவனுக்கு ஒரு சிறு தோட்டமும் ஒரு சிறு வீடும் இருக்கிறது. He's got a tiny house and a tiny garden. ஆனால் அவன் என்ன செய்கிறான்? தன்னுடைய அந்த மகனை படித்து ஒரு பெரிய உத்தியோகத்துக்கு கொண்டு வரும்படியாக அந்த தோட்டத்தையும் தனக்கு இருக்கிற அந்த ஒரு சிறு தோட்டத்தையும் அந்த வீட்டையும் விற்று விடுகிறான். So that he may educate his son and bring him to a good position in life, he is selling off the house that he's got and also the tiny garden. அதை விற்று தன்னுடைய மகனை இப்போது அவன் படித்து ஆளாக்குகிறான். He is selling all his possessions and making his son to study and has brought him as a big man in life. இப்ப இந்த ஏழை மனிதனுக்கு வீடும் இல்ல, தோட்டமும் இல்ல, ஒரு தரித்திரனாய் அவன் மாறிவிட்டான். Now this poor man doesn't have a house nor a garden. Now he is in abject poverty. ஆனா அதே வேளை இந்த ஏழை மனிதன் விற்ற பணமும் வீடு வித்த பணமும் நில வித்த பணமும் எங்க இருக்குது? At the same time, where is the money that the poor man received when he sold off his house and his garden? அது அவன் மகனுக்குள்ள இருக்கிறது. It is in his son. தகப்பனுடைய சுதந்திரம் யார்? அந்த பையன், மகன். And who is the inheritance of the father? It is the son. அந்த பையன் தான் தகப்பனுடைய சுதந்திரமா இருக்கிறான். The son is the inheritance of the father. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. இப்போ ஒருவேளை இந்த பையன் இந்த நோக்கத்தை விளங்கிக் கொள்ளவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்க. Suppose the son is not able to understand the plan of the father. நிலத்தை வித்து இருக்கிற ஒரு வீட்டை வித்து என் தகப்பன் என்னை படிக்க வைக்கிறார் என்று அதை விளங்கிக் கொண்ட உண்மையான நிலவரத்தில் தகப்பனுடைய மனதை விளங்கிக் கொண்டு அதை செய்யாமல் அந்த பணத்தை எல்லாம் துன்மார்க்கமாய் ஜீவித்து அழித்துடுகிறான் என்று வைங்க. Suppose the son is not able to understand the mind of the father, for he has sold his land and his house to educate his son, but the son on the other hand has spent his life on riotous living. அப்ப தகப்பனுடைய சுதந்திரம் நஷ்டமடைந்து விடுகிறது. And the inheritance of the father is wasted. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. இதைத்தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு தகப்பனாய் இருந்து அவர் என்ன செய்தார்? இதைத்தான் செய்தார். Lord Jesus Christ, being the father, did this thing. அந்த ஏழை மனிதன் தனக்குள்ள எல்லாவற்றையும் விற்று தன்னுடைய பையனை ஆளாக்கினது போல, as the poor man sold all that he had to make his son someone great. 2 கொரிந்தியர் 8:9 வாசிக்கும்போது, when we read 2 Corinthians chapter 8 verse 9, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதைத்தான் செய்தார். நம்மை அவருக்கு சுதந்திரமாய் மாற்றும்படி தனக்குண்டான எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்து அவர் தரித்திரனாய் மாறினார். Lord Jesus Christ did the same thing so that we might be rich. He gave up everything and he became poor for our sakes. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே. For ye know the grace of our Lord Jesus Christ, that though he was rich, yet for your sakes he became poor, that ye through his poverty might be rich. எல்லா ஐஸ்வர்யம் உடையதான இயேசு அவருடைய ஐஸ்வர்யத்தெல்லாம் நமக்கு கொடுத்து நம்மை உருவாக்குகிற விஷயத்தில் நமக்கு கொடுத்து விட்டு இப்போது அவர் தரித்திரராய் மாறிவிட்டார். Jesus Christ, who has all riches, gave up everything so that he might make us rich, and he became poor. இப்ப அவருடைய சுதந்திரம் யார்? நாம் தான். Who is his inheritance? It is us. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. பரிசுத்தவான்கள் இல்லாவிட்டால் திரித்துவ தேவனோடு நித்தியத்தை ஆளுகை செய்ய முடியாது.
When there are no saints, the triune God cannot rule in eternity. தேவனுக்கு நம்மிடத்தில் சுதந்திரம் இருக்கு என்பதை எதை காட்டுகிறது? What does it show? That the God has got inheritance in us. திரித்துவ தேவனோடு முழு நித்தியத்தையும் நாம் அவரோடு சேர்ந்து ஆளுகை செய்ய போகிறோம். We are going to rule along with him the whole of eternity along with the triune God. பரிசுத்தவான்கள் இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். Suppose there are no saints. நித்தியத்தை ஆளுகை செய்ய அங்க யாரும் இல்லை. There will be no one to rule in eternity. தேவனோடு சேர்ந்து நித்தியத்தை ஆளுகை செய்ய பரிசுத்தவான்கள் தேவையாயிருக்கிறார்கள். Saints are needed to rule along with God in eternity. ஆகவே தான் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று இயேசு தரித்திரனாய் மாறி அவருடைய சுதந்திரமாக நம்மை மாற்றி இருக்கிறார். That is why Jesus sold off everything that he had, became poor so that we might be rich in him. அப்ப இதை குறித்து நமக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் வேண்டும். We should have bright eyes of understanding regarding this too. இப்போ இதுக்கு நான் வேதத்திலிருந்து பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு மனிதனுடைய ஜீவியத்தை உதாரணமாய் கொடுக்கிறேன். For you, I am giving an example about a man of God from the Old Testament period. பிரகாசமுள்ள மனக்கண்கள் நமக்கு இருக்குமானால் இந்த கிருபையின் காலத்துல நாமும் அந்த தேவனுடைய மனிதனைப் போலதான் இந்த உலகத்துல ஜீவிப்போம். If we have bright of understanding in this dispensation of grace, we too will live like that man of God. அது பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஜீவித்த ஒரு சாதாரண மனுஷன் தான். He was a common man in the Old Testament period. ஆனால் இந்த தகப்பனுடைய சுதந்திரத்துக்கு நான் ஒரு விளக்கமாக அந்த மனிதனை ஒப்பிடுகிறேன். And to explain about the inheritance of the father, I am showing that person. ராஜாக்களின் புத்தகத்துல நாபோத் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனை குறித்து நாம் படிக்கிறோம். In the book of Kings, we read of a man called Naboth. அவனுக்கு ஒரு சிறு திராட்சை தோட்டம் காணப்பட்டது. He had a tiny vineyard. ஆகாபுடைய திராட்சை தோட்டத்துக்கு அருகிலே அவனுக்கு ஒரு சிறு திராட்சை தோட்டம். ஆகாப் என்பது தேசத்தின் ராஜா. He had a tiny vineyard hard by the palace of Ahab. Ahab was the king of that land. அப்ப அந்த ஆகாப் என்ன செய்கிறான்? What did Ahab do? தன்னுடைய பெரிய திராட்சை தோட்டத்துக்கு பக்கத்துல ஒரு சிறு திராட்சை தோட்டமா இந்த நாபோத்துக்கு இருக்கிறதுனால அதையும் விலைக்கு வாங்க தீர்மானிக்கிறான். He wanted to buy this tiny vineyard of Naboth, which was adjacent to the palace of Ahab. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆனால் நாபோத் என்ன செய்யவில்லை? என்ன விலை கொடுத்தாலும் தேசத்தின் ராஜாவே வீடு தேடி வருகிறான். The king of the land came to his house seeking it, but Naboth refused to part with it. நாபோத் ஒரு ஏழை மனிதன். Naboth was a poor man. 1 ராஜாக்கள் 21 அதிகாரம் முழுது நீங்க படித்து பாருங்க. இந்த சம்பவத்தை நான் கதையை போல சொல்றேன், நீங்க வீட்ல போய் படித்து பார்த்துக்கொள்ளுங்க. I'll tell you this thing as a story. You can go home and read 1 Kings chapter 21. இந்த நாபோத் ஒரு ஏழை மனிதன். Naboth was a poor man. தேசத்தின் ராஜாவே, தேசத்தை ஆளுகை செய்யக்கூடிய ராஜா தேடி வந்து அந்த நிலத்தை கேட்கிறான். The king of the land came seeking him and asked his land. இந்த நாபோத்துக்கு ஒரு பெரிய ஐஸ்வர்யவானாய் மாற வேண்டும் என்ற ஆசை இருந்திருக்குமானால், Had Naboth decided to become a rich person, ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லுகிறேன், 2 லட்சம் பெறுது என்று வைத்துக் கொள்ளுங்க. இப்ப உள்ள பணத்துக்கு 2 லட்சம் அந்த இடம் பெறுதுன்னா ஒருவேளை 10 லட்சம் கொடுங்கன்னு கேட்டு வாங்கிருக்கலாம். for example, at today's price, suppose the value of the land is 2 lakhs, he might have quoted 10 lakhs. ஏனென்றால் இந்த ராஜா எதுவும் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறான். அந்த நிலத்தின் மதிப்பை மாத்திரமல்ல, அதற்கு அதிகமாக எவ்வளவு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறான். For the king not only was ready to give the worth of the land, but he was ready to pay any amount to get that land. இல்ல வேறொரு இடத்துல நான் பெரிய இடம் தரேன்னு என்று சொல்லுகிறான். Or he was offering him another great place in somewhere and some other place. ஆனால் நாபோத் என்ன செய்தான் தெரியுமா? Do you know what Naboth did? என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக. The Lord forbid it me that I should give the inheritance of my fathers unto thee. என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக. The Lord forbid it me that I should give the inheritance of my fathers unto thee. சம்பவித்தது என்ன தெரியுமா? இந்த திராட்சை தோட்டத்தை அவன் விற்பனை செய்யாதபடியினால், You know what happened? Just because he hesitated to part with a vineyard, அவன் மேல் பொய் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு அபாண்டமான பழி சுமத்தப்பட்டு false accusations were leveled against him. அநேக ஜனங்கள், அநேக மக்கள் வந்து என்ன சொன்னாங்க? அவனை கல்லெறிந்து சாகுற வரைக்கும் அவனை கல்லெறிந்து கொன்றார்கள். Many people of the city had gathered together and stoned him until he died. அதற்கு பிற்பாடு திராட்சை தோட்டத்தை ஆகாப் எடுத்திருக்கலாம். After that, Ahab would have taken the vineyard. மேலோட்டமாக பார்த்தால் இங்கே நாபோத் தோல்வி அடைந்தது போல இருக்கும். Superficially, it might look as though Naboth had faced defeat. நாபோத் நினைத்திருந்தால் அந்த திராட்சை தோட்டத்தை விற்பனை செய்து அதிகமான பணத்தை வாங்கிக் கொண்டு உயிரையும் காப்பாற்றி இருக்கலாம். Had Naboth thought, he could have sold off this land for a better price and would have saved even his life. தேவனுடைய பிரமாணத்தில் பிதாக்களின் சுதந்திரத்தை மற்றவங்களுக்கு கொடுக்க கூடாது என்கிற தேவனுடைய மனதை, தேவனுடைய பிரமாணத்தை அவன் அந்த விஷயத்துல உண்மையாய் இருந்து தன் ஜீவனை பலியாக கொடுத்தான். இங்கே நாபோத்து தான்
தேவனுடைய சுதந்திரம். He was true and faithful to the law of the Lord, that he should not give up his father's inheritance, and that was why it costed him his life. This is the inheritance of the father. எழுத்தின்படியான நாபோத்தின் சுதந்திரமாகிய திராட்சை தோட்டத்தை காப்பாற்ற அவனுக்கு முடியாமல் போயிருக்கலாம். Literally, Naboth would not have been in a position to save the inheritance of his father's vineyard. நான் உயிரை இழந்தாலும் இழப்பேன், தேவனுடைய மனதில் உள்ள பிரமாணத்தை நிறைவேற்றுவேன் என்கிற விஷயத்தில் உறுதியாய் இருந்து இரத்த சாட்சியாய் மரித்தானே, இந்த நாபோத்து தான் ஒரு தேவனுடைய சுதந்திரத்துக்கு ஒப்பாக இருக்கிறான். He was steadfast in this thing, and he did even his life and died as a martyr, saying, I will not part with the inheritance of my fathers. And this is a bright example. இந்த நாபோத் நம்மை போல சீயோனுக்கோ புதிய எருசலேமுக்கோ போறது இல்ல. This Naboth is not going to either New Jerusalem or Zion as we are going. இரத்த சாட்சியாய் மரித்த இவன் புதிய வானத்திலே காணப்படுவான். He who died as a martyr will be found in new heaven. நான் எதற்காக நாபோத்தை நம்முடைய ஜீவியத்துக்கு கொண்டு வருகிறேன் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கை இந்த கிருபையின் காலத்துல நாபோத்தை போன்று காணப்பட வேண்டும். The reason for me to quote the life of Naboth an example is that in this dispensation of grace, our life also should be found similar to the life of Naboth. தேவனுடைய மனதில் உள்ளதை நான் நிறைவேற்ற வேண்டும். தேவனுடைய மனதில் உள்ளதுதான் என் ஜீவிதத்தில் நிறைவேற வேண்டும். I have to fulfill the mind of God in my lives. தேவனுடைய மனதில் உள்ள அந்த பிரமாணம், தேவனுடைய மனதில் உள்ள அந்த சித்தம், அந்த தயவுள்ள சித்தம் என் வாழ்க்கையில நிறைவேறணுங்கிற விஷயத்துல உயிரை இழக்கவும் நாம் ஆயத்தமாக வேண்டும். We must be ready to even lose our lives in the matters concerning that I have to be faithful in keeping the law of God or the good will of God about me. இன்றைக்கு சில தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நாம் கவனித்து பார்ப்போமானால், சில வெளியேறப்பட்ட கிறிஸ்தவருடைய வாழ்க்கையை கவனித்து பார்ப்போமானால், இந்த உலக பிரகாரமான ஆஸ்திகள், ஸ்தானத்தை காட்டி, பணத்தை காட்டி, அல்லது இந்த உலகத்தில் உள்ள ஐஸ்வர்யங்களை காட்டி, ஆஸ்திகளை காட்டி என்ன செய்கிறான்? பிசாசு தந்திரமாக தன்னுடைய பக்கம் இழுத்து விடுகிறான். Today, if you see, you look at certain good people of God also, Satan is cunningly or craftily taking many people of God by the positions or the blessings of this world and dragging them towards him. பிசாசு ஆகாபை போன்ற ராஜாக்களுக்குள்ளே பிரவேசிக்கிறான். And Satan is entering into kings like Ahab. கிருபையின் காலத்தில் நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ ஆகாபுகள் எழும்புவார்கள். நாமும் ஆகாபுகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை, நிர்பந்தம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகும். In this dispensation of grace also many Ahabs may rise up against us, and we might be in a position that we have to face them. தேவனுடைய மனதில் உள்ள அந்த தயவுள்ள சித்தம் என்னுடைய வாழ்க்கையில், உன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறாத வண்ணம் இந்த ஆகாபுகள் நம்மை வழிதிரிய பண்ணும்படியாக ஸ்தானத்தை காட்டி நம்மளை மயக்குவார்கள், பணத்தை காட்டி நம்மளை மயக்குவார்கள். So that the good will of God about us is not being fulfilled in our lives, such Ahabs will show money and position and drag us towards them. இந்த கடைசி காலத்தில் ஜீவிக்கிறதான நாம், நம்மேல் அபாண்டமான பழி சுமத்தப்பட்டாலும் பரவாயில்லை, எல்லாரும் நம்மை கல்லெறிந்தாலும் பரவாயில்லை, நாம் இரத்த சாட்சியாய் மரித்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி தேவனுடைய மனதில் உள்ள நோக்கத்துக்கு நாம் நம்மை அர்ப்பணிக்கும் போது தேவனுடைய சுதந்திரம் நம்மிடத்தில் இருக்கிறது. We who are living in these last times, even though we may be stoned, even though false accusations may be leveled against us, or even though we might be killed, we have to be diligent to fulfill the will of God according to his good pleasure. சிலருடைய வாழ்க்கையில் பணத்தை கண்டு, ஸ்தானத்தை கண்டு, பதவியை கண்டு மயங்க மாட்டார்கள் சில தேவனுடைய பிள்ளைகள். Certain people of God will not be allured by money and position. ஆனால் அபாண்டமான பழி அவர்கள் மேல் சுமத்தப்பட வேண்டிய சூழ்நிலை வந்தால் உடனே பயந்து போய் ஒப்பு கொடுத்து விடுவார்கள். But in case slanderous accusations are leveled against them, they fear and immediately they budge. நான் மறுபடியும் இந்த கருத்தை அழுத்தம் திருத்தமாய் பதிவு செய்ய விரும்புகிறேன். I once again want to emphasize this matter. திராட்சை தோட்டத்தை கண்டு மயங்காதவர்கள், those who are not attracted or allured by the vineyards, பணம் பொருளை கண்டு, ஸ்தானங்களை கண்டு, பட்டங்களை, பதவிகளை கண்டு மயங்காதவர்கள், those who are not attracted by the money, positions and lofty natures in them, அபாண்டமான பழி அவர்கள் மேல் சுமத்தப்பட வேண்டிய சூழ்நிலை வருமானால் மற்றவர்கள் கல்லை கொண்டு எறிவார்கள், மற்றவர்கள் தங்களை தூசிப்பார்கள், பேர் கெட்டு போக வேண்டும், பேர் கெட்டு போகும் என்கிற எண்ணம் அவர்களுக்கு உண்டாகுமானால் அவர்கள் பயந்து போய் ஒப்பு கொடுத்து விடுவார்கள். When false allegations are leveled against them, they fear, saying, oh, they might falsely accuse me and they may spoil my name, therefore let me commit myself or yield myself to them. நாபோத்தை நோக்கி பார்ப்போம். Let us look unto Naboth, ஒரு ஏழை மனிதன், a poor man. அவனுக்கு ஒரு சிறு திராட்சை தோட்டம் இருந்தது. He had a tiny vineyard. அவனுடைய நோக்கம் திராட்சை தோட்டம் இல்ல விஷயம்.
Vineyard was not at all a matter for him. அந்த திராட்சை தோட்டத்தை விற்க கூடாது என்கிறதுதான் தேவனுடைய மனதில் உள்ள பிரமாணம். The law in the mind of God was that he should not sell off the vineyard. பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடாதபடி கர்த்தர் என்னை காப்பாராக. 1 ராஜாக்கள் 21:3 என்று நினைக்கிறேன். First Kings chapter 21 verse 3 it is written. நாபோத் ஆகாபை நோக்கி, நான் என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடாதபடி கர்த்தர் என்னை காப்பாராக என்றான். And Naboth said to Ahab, the Lord forbid it to me that I should give the inheritance of my fathers unto thee. இந்த உலகத்துல இப்ப பாருங்க, பிசாசை பாருங்க, இயேசுவை கொண்டு போய் நிப்பாட்டினான் உயர்ந்த மலையின் மேல. Look at devil. He took Jesus to a high mountain and made him stand there. இயேசு இந்த உலகத்துல மனிதனாய் வந்தபோது அவரையே கொண்டு உயர்ந்த மலையின் மேல நிப்பாட்டினான். When Jesus came to this world as a man, Satan or devil took him to a high mountain. சகல ராஜ்யங்களையும் காண்பித்தான். He showed all the kingdoms of this world. இந்த உலகத்துல எல்லா சகல ராஜ்யங்களையும் காண்பித்தான். He showed him all the kingdoms of this world. இது எல்லாவற்றையும் நான் உமக்கு கொடுக்கிறேன். I give all these things to you. என் பாதத்துல சாஷ்டாங்கமா விழுந்தால் போதும். If you prostrate in my feet, it will be enough. ஒரு சுவிசேஷத்தில் மாத்திரம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. சாத்தான் சொல்லுகிறான், எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை நான் கொடுக்கிறேன். In one gospel it is very clearly written, for the devil has said, to whomsoever I will I give it. எல்லாருக்கும் இல்ல, not to everyone. யாரு சாத்தானுக்கு இஷ்டமானவர்களா இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த பூமியின் சகல ராஜ்யங்களையும் அதனுடைய மகிமையையும் அவன் கொடுக்கிறான். And only those who please devil will the devil give all the glories of this world. எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். To whomsoever I will I give it. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆனால் இயேசு என்ன செய்யவில்லை? அவருடைய பாதங்களில் சாஷ்டாங்கமாய் விழவில்லை. But Jesus never budged, and he did not fall at the feet of devil. ஏனென்றால் பிதாவாகிய தேவனுடைய சுதந்திரம் தான் இயேசு. For Jesus was the inheritance of God the Father. அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவனுக்கு நம்மிடத்தில் பரிசுத்தவான்களிடத்தில் ஒரு சுதந்திரம் இருக்கிறது என்கிற விஷயத்தில் நமக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் வேண்டும். Dear child of God, we should have the eyes of understanding that God has got an inheritance in the saints. இனி மூன்றாவதாக நமக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் எதற்கு அவசியமாக இருக்கிறது? And the third point as to why we need bright eyes of understanding. தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவத்தை அறிந்து கொள்ளும்படி. To know that exceeding greatness of his power to usward. நான் மறுபடியும் சொல்லுகிறேன். Let me repeat. தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவத்தை அறிந்து கொள்ளும்படி பிரகாசமுள்ள மனக்கண்கள் நமக்கு தேவை. We need bright eyes of understanding so that we may know the exceeding greatness of his power. இந்த மகா மேன்மையான மகத்துவம் யார்? Who is this exceeding greatness of his power? தம்முடைய வல்லமை என்று இங்கு யாரை தம்முடைய என்று சொல்வது தேவன். தேவனுடைய வல்லமை யார்? His shows God. Who is his power? பரிசுத்த ஆவியானவர். That is the Holy Ghost. பரிசுத்த ஆவியானவரே இந்த தேவனுடைய வல்லமையா இருக்கிறார். Holy Ghost is the power of God. பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று நாம் படிக்கிறோம். We see that God the Father has raised up Christ from the dead. ஆனால் பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எப்படி எழுப்பினார்? But how did God the Father raise up Christ from the dead? இந்த பரிசுத்த ஆவியானவரை கொண்டு எழுப்பினார். By the Holy Spirit. ரோமர் 8:11. Romans chapter 8 verse 11. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். But if the spirit of him that raised up Jesus from the dead dwell in you, he that raised up Christ from the dead shall also quicken your mortal bodies by his spirit that dwelleth in you. பரிசுத்த ஆவியானவர் எனக்கும் உங்களுக்கும் எதற்காக கொடுக்கப்பட்டார் என்ற விஷயத்தை அறிந்து கொள்ற விஷயத்தில் நமக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் வேண்டும். We need bright eyes of understanding in the matter to know why the Holy Ghost has been given both to you and me. தீர்க்கதரிசனங்கள் சொல்வதற்கு மாத்திரமல்ல, not only to prophesy, அந்நிய பாஷைகளை பேசுவதற்கு மாத்திரமல்ல, not only to speak in diverse tongues, வரங்களை பிரகாசிப்பதற்கு மாத்திரமல்ல, not only to use the gifts. இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கப்பட்டதுடைய நோக்கம் கிறிஸ்துவை போல அல்லது தேவனை போல நம்மை மாற்றும்படியாக. The aim to give the Holy Ghost unto us is that we should become like Christ or God. பரிசுத்த ஆவியானவர் என்ன நோக்கத்திற்காக நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கப்பட்டார்? What was the reason for the Holy Ghost to be given in our lives? பிலிப்பியர் 3:21.
Philippians chapter 3 verse 21. அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். Who shall change our vile body, that it may be fashioned like unto his glorious body, according to the working whereby he is able even to subdue all things unto himself. இங்கே வல்லமையான செயல் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Here it is written of a mighty working. பரிசுத்த ஆவியானவருக்கு பல பெயர்கள் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Many names have been given to the Holy Ghost. அதுல 3 முக்கியமான பெயர்களை நான் சொல்லுகிறேன். Let me tell you of 3 important names. அவர் பிதாவின் மகிமை என்று அழைக்கப்படுகிறார். He is being called as the glory of the Father. பரிசுத்த ஆவியானவர் பிதாவின் மகிமை என்று அழைக்கப்படுகிறார். Holy Ghost has been called as the glory of the Father. ரோமர் 6 அதிகாரம் 4 வசனத்தில் அப்படி படிக்கிறோம். We read that in Romans chapter 6 verse 4. இரண்டாவதாக அவர் வல்லமையான செயல் என்று அழைக்கப்படுகிறார். Second, he has been called as mighty in working. பிலிப்பியர் 3:21 வாசிக்க கேட்டோம். We heard it in Philippians chapter 3 verse 21. மூன்றாவதாக தேவனுடைய வலதுகரம் என்று அழைக்கப்பட்டிருக்கிறார். And third, he has been called as the right hand of the Father. அப்போஸ்தலர் 2:33 அப்படி படிக்கிறோம். We read that in Acts of Apostles chapter 2 verse 33. இப்போ நாம் பிலிப்பியர் 3:21க்கு கடந்து வரும்போது Now when we come to Philippians chapter 3 verse 21. அந்த வல்லமையான செயலாகிய பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? What does the Holy Ghost who is mighty in working do? நம்முடைய அற்பமான சரீரத்தை அவருடைய சரீரத்துக்கு ஒப்பாக, கிறிஸ்துவின் சரீரத்துக்கு ஒப்பாக அல்லது தேவனுக்கு ஒப்பாக அவர் மறுரூபப்படுத்துகிறார். He shall change our vile body, that it may be fashioned like unto his glorious body, or like the body of Christ. இந்த விஷயத்துல நமக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் வேண்டும். We need bright eyes of understanding in this matter. இந்த அற்பமான சரீரம், நம்ம மனிதனுடைய சரீரம் அற்பமானதா இருக்கிறது. The body of man is vile. இது பாவ சரீரமா இருக்கிறது. It is a body full of sin. ரோமர் 8 அதிகாரத்தில் இது பாவ சரீரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. In Romans chapter 8 it is written as the body of sin. இது அற்பமான சரீரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. It is written as a vile body. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். Glory be to God's holy name. இந்த பாவ சரீரத்தை, This body of sin, இந்த அற்பமான சரீரத்தை this vile body, தேவனை போல மாற்ற முடியாது. so that it may be fashioned like God. ஒவ்வொரு நாள் என்ன செய்கிறார்? இவர் மறுரூபப்படுத்துகிறார். Each day he is transforming. இந்த மறுரூபத்துக்கு நாம் என்ன செய்யணும்? அர்ப்பணிக்க வேண்டும். We should yield ourselves to this transformation. எனக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் அந்நிய பாஷை பேசுவதற்கு மாத்திரமல்ல, The Holy Ghost that has been given to me is not just to speak in diverse tongues. இதை குறித்து 2 கொரிந்தியர் 3 அதிகாரத்தில் நாம் படிக்கும்போது When we read in 2 Corinthians chapter 3 regarding this, 17-18 verses 17 and 18. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். Now the Lord is that Spirit, and where the Spirit of the Lord is, there is liberty. But we all with open face, beholding as in a glass the glory of the Lord, are changed into the same image from glory to glory, even as by the Spirit of the Lord. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. Where the Spirit of the Lord is, there is liberty. நமக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் வேண்டும். We need bright eyes of understanding. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறதே. It is written, where the Spirit of the Lord is, there is liberty. அபிஷேகம் பண்ணப்பட்டு பல வருடங்கள் ஆகியும் ஆவியில் நிரம்பிக் கொண்டே இருக்கிறேன், என்னுடைய ஜீவியத்தில் எத்தனையோ காரியங்கள் விடுதலை இல்லையே ஆண்டவரே என்று நாம் தவிக்க வேண்டும். And we have to yearn and say, though it's been many years since I have been anointed, yet I am not being liberated in so many things in my life. அந்த ஆவியானவரை குறித்து நாம் அறிக்கையிட்டு உயர்த்தி கொண்டே இருக்க வேண்டும். We must keep on confessing about the Spirit of God, and we must be exalting Him. இந்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர்? What sort of Spirit is the Spirit of God? அவர் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறவர். He is the one who quickens the soul. அவர் சரீரத்தை உயிர்ப்பிக்கிறவர். He is the one who quickens the body. அவர் ஒரு மனிதனுடைய ஆவியை, மனதை உயிர்ப்பிக்கிறவர். He is the one who quickens the spirit or mind of a man. செத்து போன சரீரத்தையும் கூட உயிரோடு எழுப்புகிறவர் இந்த ஆவியானவரே. This Spirit of God is the one who raises up the dead person to life. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மரித்த சரீரத்தை மரித்தோரின் மத்தியிலிருந்து உயிரோடு எழுப்பினது இந்த ஆவியானவரே. This Spirit of God is the one who raised up Lord Jesus Christ from the dead. அதைத்தான் ரோமர் 8:11 படித்தோம். கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், That is why in Romans chapter 8 verse 11 we read, if the Spirit of Him that raised up Jesus from the dead dwell in you, மரித்த நிலவரத்திலிருந்து நம்மையும் அவர் உயிரோடு எழுப்புவார். He will raise up us also who are in a dead state. நம்முடைய ஜீவிதத்தில் பல மரணங்கள் சம்பவிக்கும் போது, மரணம் என்று சொல்வது பின்மாற்றம் அல்லது ஆத்மாவுல தோல்வி,
When there are deaths in our life, when we say of death, that is a failure in our soul. ஜீவியத்தில் விழுகை, A fall in our life, பாவ சரீரம், the body of sin, நம்முடைய சரீரத்தில் அற்பமான நிலவரம், the vile nature of a body. இதையெல்லாம் நாம் காணும்போது When we see of all these things, பிரகாசமுள்ள மனக்கண்கள் யாருடைய வாழ்க்கையில் உண்டாயிருக்கிறதோ, those who have bright eyes of understanding, அவர்கள் தங்கள் பாவ சரீரத்தை பார்த்து சோர்ந்து போக மாட்டார்கள். they will not faint or be weary on seeing their body of sin. ஆபிரகாமுக்கு ஒரு செத்து போன சரீரம் இருந்தது. Abraham had a dead body. சாராளுக்கு ஒரு செத்து போன கர்ப்பம் இருந்தது. Sarah had a dead womb. ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஈசாக்கை கொண்டு வந்து இந்த ஆவியானவருடைய கிரியை, But it was the work of the Holy Ghost who brought an Isaac in their life. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Dear child of God, ஆபிரகாம் எப்படி தன்னுடைய சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தானோ, as Abraham did not count the deadness of his body and the deadness of Sarah's womb, அதுபோல உன்னுடைய பாவ சரீரத்தை எண்ணாத ஒரு இடத்துக்கு, உன்னுடைய அற்பமான சரீரத்தை, உன்னுடைய அசுத்தமான சரீரத்தை எண்ணாத ஒரு இடத்துக்கு நீ வர வேண்டும். similarly you also have to come to a place where you do not consider your body of sin, nor your vile body, nor your filthy body. நீ வாயினால் அறிக்கையிட்டு இந்த ஆவியானவரை உயர்த்தி கொண்டே இருக்க வேண்டும். You have to keep on confessing by your mouth and exalting the Holy Ghost. அற்பமான சரீரத்தை மறுரூபப்படுத்துகிற ஆவியானவர் என்று நீ அறிக்கையிட வேண்டும். You have to confess saying the Spirit of God who transforms the vile body. மாத்திரமல்ல, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு என்று நீ அறிக்கையிட வேண்டும். Not only that, you have to confess where the Spirit of the Lord is, there is liberty. இந்த ஆவியானுடைய வல்லமையை குறித்து உனக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் வேண்டும். You need bright eyes of understanding regarding the power of the Holy Spirit. நாம் எல்லாரும் கண்களை மூடி ஒரு முழங்கால் ஜெபத்திலே பிரவேசிக்கிறோம். Let us all close our eyes for your entering into kneeling prayer. இந்த கூட்டத்தினுடைய முடிவிலே இந்த ஆவியானுடைய வல்லமையை தியானிப்போமாக. Let us meditate the power of the Spirit of God at the end of this meeting. ஆண்டவரே, என்னுடைய ஜீவியத்தில் நான் விடுதலை இல்லாமல் இருக்கிறேன். Lord, I have no deliverance in my life. எத்தனையோ காரியங்களிலே தோல்வி உள்ளவனாய் இருக்கிறேன். In so many things I am facing failures. ஜெயம் எனக்கு எட்டாத உயரத்தில் இருக்கிறது. Victory is eluding me. என் சரீரம் செத்து போன நிலவரத்தில் இருக்கிறது. My body is in a dead state. ஒரு ஜெய ஜீவியம் செய்ய முடியாத ஜெயம் கொண்ட ஒரு ஆண் பிள்ளை என் ஜீவியத்தில் இன்னும் உருவாகவில்லை ஐயா. Lord, I am not able to do a victorious life, for a victorious man child has not been formed in my life. ஆனால் அதற்காக நான் கலங்குகிறது இல்ல. But I am not troubled over this. ஆனால் அதற்காக நான் அதைரியப்படுகிறது இல்ல. I am not going to be discouraged because of அதற்காக this. நான் சந்தேகிக்கிறது இல்ல. I am not going to doubt about this. நான் பரிசுத்த ஆவியானவருடைய இரண்டு கரங்களை உயர்த்துகிறேன். I am lifting up both my hands before the Holy Ghost. அவருடைய வல்லமையான செயல், The mighty power. அந்த வல்லமையான செயல் என்ன செய்கிறது? What does the mighty working do? பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையான செயல் என்ன செய்ய போகிறது? What is the mighty working of the Holy Ghost going to do? என்னுடைய இந்த அற்பமான சரீரத்தை, My vile body, இந்த பாவ சரீரத்தை, this body of sin, பாவத்திலிருந்து விடுதலையை கொடுப்பது மாத்திரமல்ல, not only does it give a liberty from sin, ஜெயத்தை கொடுத்து, it's giving victory. ஜெயத்தின் மேல் ஜெயத்தை கொடுத்து, Giving victory upon victory, செத்துப்போன ஆத்துமாவை உயிர்ப்பித்து, quickening the dead soul, செத்துப்போன மனதை உயிர்ப்பித்து, quickening the dead mind, செத்து போய் கொண்டிருக்கிற சரீரத்தை உயிர்ப்பித்து, quickening the dead body. ஆண்டவரே, நீ சிங்காசனத்தில் தேவனுக்கு சமமாய் மணவாளனாகிய கிறிஸ்துவுக்கு அருகிலே மணவாட்டியாய் நீர் என்னை அமரப் பண்ணுவீர். Oh Lord, you are going to make me equal with Christ the bridegroom and make me as his bride and make me to sit along with him in the throne. இந்த வல்லமை எனக்கு இல்லை ஆண்டவரே. Lord, I do not have this power. இந்த தகுதி எனக்கு இல்லை ஆண்டவரே. I do not have this worthiness. இந்த பலன் எனக்கு இல்லை ஆண்டவரே. Lord, I do not have this strength. என்னுடைய பலத்தினாலோ என்னுடைய பராக்கிரமத்தினாலோ இந்த ஸ்தானத்தை நான் அடைய முடியாது, இந்த இலக்கை நான் அடைய முடியாது. Lord, I cannot achieve this goal or this position by my strength or my might. எனக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்களை நீர் கொடுத்திருக்கிறீர். You have given me bright eyes of understanding. என்னுடைய பிரயாசத்தினால் அல்ல, Not by my efforts, என்னுடைய பலத்தினால் அல்ல, not by my strength, என்னுடைய பராக்கிரமத்தினால் அல்ல, not by my might. பரிசுத்த ஆவியினாலே எல்லாம் ஆகும். Everything is possible by the Holy Ghost. அந்த பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் எனக்கே தெரியாமல் ஒரு வல்லமையான செயலை இந்த அற்பமான சரீரத்தில், இந்த பாவ சரீரத்தில்
நீ நடப்பித்துக் கொண்டிருக்கிறீர் என்று நான் அறிக்கையிடுகிறேன். Lord, I confess without my knowledge that Holy Ghost is doing a mighty work in my vile body and the body of sin. நான் விழுந்த நிலவரத்தில் இருக்கலாம், I may be in a fallen state. எழும்ப முடியாத அளவுக்கு ஒரு விழுகையுள்ளவனாய் நான் இருக்கலாம். I might have fallen in a position where I'm not able to rise up. செத்த நிலவரத்தில் இருக்கலாம். I might be in a dead state. ஆனால் செத்த நிலவரத்தில் இருக்கிற அந்த நபரையும் கூட உயிர்ப்பிக்கிற ஆவிதான் இந்த பரிசுத்த ஆவி. But this Holy Ghost is able to quicken that dead person. ஆவியானவரே, உம்மை உயர்த்துகிறேன். Oh Holy Ghost, I'm exalting you. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த பிரகாசமுள்ள மனக்கண்கள் உன் வாழ்க்கையில் உண்டா இருக்கிறதா? Dear child of God, do you have this bright eyes of understanding in your lives? இந்த மனக்கண்கள் யாருடைய ஜீவியத்தில் இல்லையோ, Those who do not have mind or eyes of understanding, அவர்கள் என்ன செய்து கொண்டிருப்பார்கள்? what will they be doing? செத்து போன தங்களுடைய பாவ சரீரத்தை பார்த்து கொண்டிருப்பார்கள். They will be looking at their body of sin that is dead. அசுத்தங்களோடு காணப்படுகிற தங்களுடைய அற்பமான சரீரத்தையே நோக்கி பார்த்து கொண்டிருப்பார்கள். All the while they will be looking unto their vile body which is full of filthiness. கானானை வேவுவாக்க போனவர்கள் 10 பேர் என்ன செய்தார்கள்? What did the 10 spies who went to spy the land of Canaan do? அங்கே உள்ள ராட்சசர்களை நோக்கி பார்த்தார்கள். They looked at the giants there. அங்கே உள்ள ராட்சசர்களை நோக்கி பார்த்தார்கள். They looked at the giants who were there. அந்த 10 பேரும் அந்த ராட்சசர்களோடு தங்களை ஒப்பிட்டு பார்த்தார்கள். And these 10 people spies were the ones who compared themselves with the giants. எங்களால் அவர்களை ஜெயிக்க முடியாது என்று அறிக்கையிட்டார்கள். They confessed that they cannot overcome them. நம்மால் அவர்களை ஜெயிக்க முடியாது என்று அறிக்கையிட்டார்கள். They confessing we cannot overcome them. நாம் வெட்டுக்கிளிகளை போல் இருந்தோம் என்று அறிக்கையிட்டார்கள். They confessed that they were grasshoppers in their sight. ஆனால் அந்த 2 பேர் என்ன செய்தார்கள்? But what did the other 2 spies do? யோசுவாவும் காலேபும் என்ன செய்தார்கள்? What did Joshua and Caleb do? அந்த ராட்சசர்களோடு தங்களுடைய வல்லமையை பலத்தை ஒப்பிட்டு பார்க்கவில்லை. They did not compare their strength and power with the giants. அந்த ராட்சசர்களோடு தேவனுடைய வல்லமையை ஒப்பிட்டு பார்த்தார்கள். They compared the power of God with the giants. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். They will be prey unto us. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். They will be prey unto us. தேவன் நமக்கு அந்த தேசத்தை கொடுப்பார். The Lord will give us that land. அந்த 2 பேருடைய அறிக்கையை கவனித்து பாருங்கள். Now listen to the confession of these 2 men. அந்த கானான் தேசத்திலே காணப்பட்ட ராட்சசர்கள் யார்? Who are the giants who were found in the land of Canaan? அபிஷேகம் பண்ணப்பட்ட பிற்பாடும் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற ஒவ்வொரு பாவம், பெருமை, அசுத்தம், அக்கிரமம், அருவருப்பு, பொறாமை, இவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ராட்சசனாய் இருக்கிறான். Each sin that is found in our lives even after we have been anointed, like pride, uncleanness, envy, emulations, கொலைபாதகத்தின் ஆவி, வேசித்தனத்தின் ஆவி, விபச்சாரத்தின் ஆவி, இவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ராட்சசனாய் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்குள்ளே. the murderous spirit, the spirit of fornication, the spirit of adultery, are the giants that are being found in each child of God who are already anointed. நீ அபிஷேகம் பண்றதோடு எல்லா ஜெயமும் உனக்கு கிடைக்கிறது இல்லை. As soon as you are anointed, you do not get a victory in everything. ஒவ்வொரு நாளும் இந்த ஆவியானவருக்காக நீ காத்திருக்க வேண்டும். Each day you have to wait for the Spirit of God. அந்த ராட்சசனை குறித்து கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? What did the Lord say about the giant? ஒரே நாளில் உன் வாழ்க்கையிலிருந்து அழிக்க மாட்டேன். I will not destroy them in a day from your life. கொஞ்சம் கொஞ்சமாய் உன்னை விட்டு துரத்துவேன். Little by little I will drive away them from your lives. பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் ஒவ்வொரு நாளும் காத்திருக்க வேண்டும். Each day we have to wait for the Holy Ghost. உன்னோடு போராடுகிற சகல இச்சைகளின் ஆவிய நீ உன்னுடைய பலத்தோடு ஒப்பிட்டு பார்க்காதே. 10 பேரை போல. As the 10 spies, do not compare the spirit of lust that is striving against you with your strength. யோசுவா காலேபை போல பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு உன்னோடு போராடுகிற பாவத்தின் வல்லமையை, அசுத்தத்தின் வல்லமையை பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு ஒவ்வொரு நாளும் ஒப்பிட்டு பார். Like Joshua and Caleb, you have to compare the spirit of lust or the spirit of uncleanness in your lives with the Holy Ghost. என்னோடு போராடுகிற அசுத்தத்தின் வல்லமையை, the power of the uncleanness that is found in me, என் ஆவி ஆத்தும சரீரத்திலே போராடுகிற சகல இச்சைகளின் வல்லமையை, and all the powers of lust that is found in my spirit, soul and body, சகல பாவத்தின் வல்லமையை, and all powers of sin, பரிசுத்த ஆவியின் மகா மேன்மையான வல்லமை, the great power of the Holy Ghost, அந்த வல்லமையான செயல், that power and the working of the Holy Ghost, அந்த பிதாவின் மகிமை, the glory of the Father, அந்த தேவனுடைய வலது கரம், the right hand of God,
என்னை உயிர்ப்பிக்கும், It will quicken me. என்னை உயிர்ப்பிக்கும், It will quicken me. எனக்கு ஜெயத்தை கொடுக்கும், It will give me victory. என்னை சிங்காசனத்துக்கு மரித்த நிலவரத்தில் இருக்கிற என்னை சிங்காசனத்துக்கு உயர்த்தும், தேவனுடைய சிங்காசனத்துக்கு. Now I am in a dead state, but it will lift me up to the throne of God. சர்வத்தையும் கீழ்ப்படுத்தும் வல்லமை, சகலமும் செய்தோரோ தைரியமாய் நின்றிட சத்துவம் தாரும் ஐயனே. சகலமும் செய்தோரோ தைரியமாய் நின்றிடு சத்துவம் தாரும் ஐயனே. சர்வத்தையும் கீழ்ப்படுத்தும் வல்லமை, இன்னும் அளிக்க வல்ல நாயகனே. சர்வத்தையும் கீழ்ப்படுத்தும் வல்லமை, என்று அளிக்க நாயகனே. சகலமும் செய்தோராய் தைரியமாய் நின்றிட சத்துவம் தாரும் ஐயனே. சகலமும் செய்தோராய் தைரியமாய் நின்றிட சத்துவம் தாரும் ஐயனே. சர்வத்தையும் ஆமென், ஹல்லேலூயா. சர்வத்தையும் கீழ்ப்படுத்தும் வல்லமை, சர்வத்தையும் கீழ்ப்படுத்தும் வல்லமை, என்று அளிக்க வல்ல நாயகனே. சகலமும் செய்தோரோ தைரியமாய் நின்றிடு சத்துவம் தாரும் ஐயனே. சகலமும் செய்தோரோ தைரியமாய் நின்றிடு சத்துவம் தாரும் ஐயனே. சகலமும் செய்தோரோ தைரியமாய் நின்றிடு சத்துவம் தாரும் ஐயனே. சகலமும் செய்தோரோ தைரியமாய் நின்றிடு சத்துவம் தாரும். உந்தன் பெலத்திலே தேவா எழுந்தருளும், உந்தன் மகத்துவத்தின் மேன்மையுடன். அந்த மகத்துவத்தின் மேன்மைதான் பரிசுத்த ஆவியானவர். என்னை உந்தன் பெலத்திலே தேவா எழுந்தருளும், உந்தன் மகத்துவத்தின் மேன்மையுடன். உந்தன் பெலத்திலே தெய்வா எழுந்தருளும், உயிர் பெலத்தினால் எம்மை நிறைத்திடும். உந்தன் பெலத்திலே தெய்வா எழுந்தருளும், உந்தன் மகத்துவத்தின் மேன்மையுடன். உந்தன் பெலத்திலே தெய்வா எழுந்தருளும், உயிர் பெலத்தினால் எம்மை நிறைத்திடும். உந்தன் பெலத்திலே தெய்வா எழுந்தருளும், உந்தன் மகத்துவத்தின் மேன்மையுடன். உந்தன் பெலத்திலே தெய்வா எழுந்தருளும், உயிர் பெலத்தினால் எம்மை நிறைத்திடும். ஜாமனோ இந்த மாலை வெளியும் கடந்த ஒரு கத்தாவே சமத்தியங்களை ஆசிரமிக்கு தந்தபடி ஆளும் ஸ்தோத்திரம். எங்கள் வெளிப்படுத்தான மேலான சத்தியங்களுக்காகவும் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நான் கிறிஸ்துவ மனவாட்டியாக மாற்றப்பட முடியாது. தாம் நம்மை அடைத்ததினாலே எங்களுக்கு உண்டாயிருக்கிறார் நம்பிக்கை கத்தாவே. ஆண்டவரே, அறிந்து கொள்ளக்கூடியதான ஒரு பிரகாசமுள்ள மனக்கழங்களை நீர் தர முடியாது ஜெபிக்கிறோம். எங்களுடைய நம்பிக்கையை கத்தாவே அறிக்கையிட்டது நாங்கள் அசையாவும் இல்லாமல் உறுதியாய் காணப்பட முடியாது. எங்களுடைய நம்பிக்கை போதும் பரலோகத்து மேல் சிங்காசத்து மேல் காணப்பட முடியாது. எங்களுக்கு கிருபை தர முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிரசுத்தம் அவங்களுக்கு நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரம் இன்னதென்று அறிந்து கொள்ளக்கூடியதான பிரகாசம் மனக்கழங்களை நீங்கள் தரும்படியாக ஜெபிக்கிறோம். தேவனுடைய சுதந்திரமாய் இருக்கிறார் நாங்கள் கர்த்தாவே எங்களை இழந்து போகாதபடி சுதந்திரத்தை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படி முகஸ்தோத்திரம் நம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று அறிந்து கொள்ளக்கூடிய மனக்கழங்களை நீங்கள் தரும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தரே, ஆவியானவர் இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் மூலமாக கர்த்தாவே எங்களுடைய அப்பமான சரீரம் ஆண்டவரே பரிசுத்தமான உமக்கான சரீரமாக மாற்றப்படும்படியாக நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, மருத்துவ எடுப்பான அந்த ஆவியான மூலமாக எங்கள் ஆவி ஆத்ம சரீரம் ஊற்றமாய் உயிர்ப்பிக்கப்பட முடியாது. ஆவி ஆத்மசரத்தை காணப்படாத எல்லா கதாவே பாவத்தின் வல்லமைகள் கதாவே எல்லா கதாவே நீக்கப்பட்டு கதா முற்றுமா நாங்கள் பசுத்தமாக்கப்படும்படியாய் உண்மை போல நாங்கள் மாற்றப்பட முடியாது உதவிச்ச முடியாது ஜெபிக்கிறேன். எப்படியாவது இந்த பிரகாசம் உள்ள மனக்களை பெற்றுக்கொண்டு உடைய மனவாட்டியான மாற்றப்பட முடியாது கேட்டா வசனத்தை ஒவ்வொருவருக்கும் நீங்கள் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். சமதான ஒரு ஆசிரியத்தோடு அனுப்ப முடியாது ஜெபிக்கிறோம். கேட்ட சத்தியத்துடைய ஜீவித்தை பசுத்தமாக்கப்பட்டு சந்திக்க உடைய மனவாட்டியா நாங்கள் மாற்றப்பட்டு நீர் எங்களுக்கு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். இயேசுவின் வீட்டுக்குள்ளோம் பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் பாதுகாப்பும் நம்மோடும் எல்லா பரிசுத்தவான்களோடும் அவருடைய வருகை விரிந்து இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.